அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் நாலேஜில் கடந்த வாரம் சனிக்கிழமை ஒரு 7 மணிக்கு லைவ் நிகழ்ச்சி நடந்துச்சுங்க. அந்த லைவ் நிகழ்ச்சியில் இடையில நான் அவங்க பாப்பா மோகனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்கிட்டதாக சில தவறான கருத்துக்களை பரப்பி மக்கள் மத்தியில் என்னை ஒரு தவறான ஒரு ஆளாக பதிய வைக்கிறதுக்கு அந்த பையன் பார்த்துட்ருக்கா. அப்படி இதில் இருக்கிற உண்மை கருத்துக்களை நான் சொல்கிறேன் பாருங்கள். பாப்பா மோகனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் உள்ளே போகல. தென்காசிக்காரர் ரவி அவர்களுக்கு நான் ஃபோன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்துருங்க, பத்திரமா இருங்கன்னா, ஏன்னா வழக்கமாக எல்லோரும் சொல்கிறது தானே, அந்த மாதிரி நார்மலாக தான் அவர்கிட்ட பேசினேன். அவர் பார்த்து பத்திரமா இருங்கன்னு நான் எதேச்சியாக அவர்கிட்ட பேசும்பொழுது இவர் என்னென்ன அங்கே பதிவு பண்ணுறாருன்னா, போன வாரம் எனக்கு ரவிக்குமார் அதான் லைவ் முடிச்சோன்னே இல்லைன்னா, ஏன்னா ஆல்ரெடி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, தென்காசிக்காரரும் அந்த லாஸ்ட் நாலேஜும் பேசிக்கிட்டு லைவ் முடித்தோடனே நான் கால் பண்ண மாதிரி. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? என்ன பேசும்பொழுது இந்த மாதிரிப்பா ஆல்ரெடி அவங்க ஸ்ரீமதிக்கு சப்போர்ட் பண்ணவங்க தான், ஏன் அனாவசியமாக அவங்கள இங்கே இழுக்கிற, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் கால் பண்ணேன். அதே போல் இந்த சத்தியமூர்த்தின்றவருக்கும் நான் கால் பண்ணுறேன். எதுக்கு? அந்த நம்பர் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சத்தியமூர்த்தின்றவர் ஏதோ கார் டிரைவராக என்னன்னு தெரியல, எனக்கு தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. அவரோட சேனல் ஒன்று வச்சுருக்காரு. அந்த சத்தியமூர்த்தி நம்பரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருடைய அபவுட் பேஜில் கம்யூனிட்டி டேப் பக்கத்தில் இன்னொரு லாஸ்ட்டில் இருக்கும் இல்லைங்களா, அபவுட் பேஜ், அதில் அவருடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது. சரிங்களா? அவர் போய் நான் தேடி இப்போ பிடிக்கணும், அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். அதுலேருந்து தான் அந்த நம்பர் நான் எடுத்தேன். எப்படி எடுத்தேன் நான் சொல்கிறேன். இப்போது அவர்கிட்ட நான் எதுக்கு தொடர்பு கொண்டேன்னா, இந்த மாதிரி நானும் ஸ்ரீமதிக்கு தானே ஆதரவு தெரிவிக்கிறேன். நான் எந்த இடத்துல பள்ளிக்கு ஆதரவாக பேசினேன், தயவுசெய்து என்னை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பாதீங்க, இந்த தம்பிக்கிட்ட சொல்லுங்க அப்படின்றதுக்காக நான் பேசுகிறேன். ஆனால் அவரும் என்ன பண்ணுறாரு, அனுரான் என் பேரை கேட்டோன்னே டப்புன்னு கட் பண்ணிட்டாரு. என் சேனலில் சகோதரி நீங்கள் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்கன்னு கமெண்ட் போட்டதும் இந்த நபர் தான். ஆனால் அந்த கமெண்ட் காமிக்கும் பொழுது அந்த சேனலில் அவரோட நம்பர் இருக்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த கிரைம் சேனல் நடத்துகிறவரோட நம்பர் இது. இந்த நம்பர் என்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த நம்பருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? அதாவது கடந்த 2 வருஷமாக ஸ்ரீமதி வழக்கில் பேசிகிட்டு இருக்கும்பொழுது மித்ராவை இவர் தொடர்பு கொள்வார், பேசிகிட்டு இருந்தார். என்ன விஷயமானா, தனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அதுலேருந்து எனக்காக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவுக்கு மெயில் பண்ணியிருக்காரு, எனக்கும் மெயில் பண்ணார். அப்போது மித்ராவுக்கும் இவருக்கும் ஏதோ ஸ்ட்ரகிள் ஏற்பட்டிருக்கும் போல இருக்குது, அது என்கிட்ட ஷேர் பண்ணார். அவ்வளோதானே தவிர வேறு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. கிரைம் சேனல் நடத்தக்கூடிய இந்த பையனுக்கும் மித்ராவுக்கும் சண்டைலாம் கிடையாது, புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த தம்பி சரியாக புரிஞ்சுக்க மாட்டார். நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்ப்பதமாக தான் செய்வோம். அப்படி நீ செய்யாதப்பா, இது ஏன்பா செய்கிற அப்படின்னா அதை தான் செய்வோம் அப்படி. ஸோ அந்த தம்பியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா அடுத்தவங்க சேனலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அடுத்தவங்க மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்மளால முடியாது. உதாரணத்துக்கு இது லாஸ்ட் நாலேஜ் மாதிரி. ஏன்னா லாஸ்ட் நாலேஜ் என்ன பண்ணாலும், அதாவது ரத்தினம் ஐயா மூலமாக தான் எனக்கு இந்த லாஸ்ட் நாலேஜ் தெரியும். இந்த லாஸ்ட் நாலேஜ் கிட்ட நான் என்ன விஷயத்துக்காக ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் முன்னாடி காண்டாக்ட் பண்ணேன்னா, ரத்தினமையா தான் எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா இந்த மாதிரி லாஸ்ட் நாலேஜில் ஒரு வீடியோ பதிவு வந்திருக்கு, அதில் அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும், நீங்கள் அவரோட நம்பர் எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னாரு. நான் போய் தேடி பார்க்குறேன், ஏதோ டாக்ஸ் என்னமோ பேர் வச்சுருந்தேன் அப்படி அவரோட சைட்டில். அந்த மெயிலுக்கு நான் அனுப்பி என்கிட்ட பேசுகிறதுக்கு பயந்துக்கிட்டேன். அதாவது நம்பர் கேட்டேன் நான். உடனே நீங்கள் யார் என்னன்னு எனக்கு கேட்டேன். அப்படி நான் இந்த மாதிரி உங்களில் ஒருத்தி சேனல் பண்ணுறேன்ப்பா, உன்னை நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரத்தினமையா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார், உன் நம்பர் கொடு அப்படின்னேன். இல்லைக்கா நான் நம்பர்லாம் தர முடியாது, நான் வேணால் ஸ்னாப்ஷாட்டில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னாப்ஷாட் மூலமாக என்ன மெசேஜ் மூலமாக, ஏன்னா ஸ்னாப்ஷாட்டில் நீங்கள் யார்கிட்ட சேட் பண்ணாலும் அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க முடியாது, ஒன்லி சேட்டிங் மட்டும்தான் பண்ண முடியும். வீடியோ கால் பண்ணலாம், ஆடியோ கால் பண்ணலாம், அவ்வளோதான். அப்போ பேசுகிறேன். அப்படி பேசும்பொழுது நான் ஃபோட்டோ எடுத்து இது நீங்களான்னு அனுப்புங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறான். நான் ஃபோட்டோ எடுத்து நான் தான் அனுரான்னு சொன்னதுக்கப்புறமா அட்டன் பண்ணி பேசுகிறேன். அப்படி தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி நானும் நீ அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும்னு ரத்தினமையா சொன்னார், இதுதான் ரத்தினமையா நம்பர், நீ அவரை காண்டாக்ட் பண்ணி பேசு அப்படின்னு நான் சொல்கிறேன். அவ்வளோ தைரியம் இல்லாத ஒரு பையன் இன்னைக்கு லைவ் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குற அப்படி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. அப்படி இதுக்கு முன்னாடி இப்போ வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்துட்டு லைவ் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குற அப்படி பாராட்ட வேண்டிய விஷயம். ஸ்ரீமதிக்காக பேசுகிறீங்கன்னும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் இதில் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. யாராவது ஒருத்தர் ஸ்ரீமதிக்காக பேசணும் அப்படின்றது எனக்கும் நானும் ஏங்கி ஒவ்வொரு இரவுகளும் ஸ்ரீமதிக்காக யாராவது பேசுகிறாங்களா, யாராவது வீடியோ போடுறாங்களான்னு தேடிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பள்ளித்தரப்பு ஆள் அப்படின்ற மாதிரி சமீப காலத்தில் ஒரு 6 மாதங்களாக என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அப்படி
எதனாலன்னு தெரியல. அதாவது எதனாலன்னு தெரியலன்னு நான் சொல்லக்கூடாது, தெரியும் எனக்கு எதனாலன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு இது ஓகே விட்ட இடத்துலேருந்து வரேன். அப்புறம் ரத்னமையா நம்பர் கேட்டா அப்படி, நான் ரத்னமையா கிட்ட பேசுப்பா அப்படின்னு நான் சொன்னதுக்கு நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி அவ்வளோ பயம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா நார்மலாக பேசுவோம். அப்படி நான் தான் செல்வி சகோதரியோட நம்பர் இந்த லாஸ்ட் நாலேஜ் கொடுக்குறேன். அப்போது நான் சொல்லி கொடுக்குறேன், அப்பா உன்னோட வீடியோ பதிவில் வந்து நீ தவறான டைட்டில்லாம் வைக்கிறேன், அதனால் செல்வி சகோதரிக்கிட்ட நான் தான் நம்பர் கொடுத்தேன், தயவு செய்து சொல்லிடாத. ஏன்னா இந்த மாதிரி நீ டைட்டில் வைக்கும்போது அப்போ இந்த தம்பி எங்கிட்ட கேட்குற அப்படி, ஐயோ நான் இந்த மாதிரி டைட்டில்லாம் வச்சுருக்கேன்னு அவங்க வருத்தப்படுவாங்கல்ல, எங்கிட்ட பேசுவாங்களா அப்படின்லாம் கேட்டான். நான் சொன்னேன் தெரிலப்பா, அதனால தான் சொன்னேன், நீயா நம்பர் வேறு யாராவது கொடுத்த மாதிரி நீ பேசிக்கோ, எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நாள்பட கொஞ்சம் கொஞ்சம் அந்த டைட்டிலெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிக்கிறா, அப்படி தன்னை மாற்றிக்கிறா. அப்படி இவ்வளவும் கடந்த காலத்தில் நடந்தது, ரைட்டுங்களா? நான் நன்றி மறப்பது நன்றன்று, அதை அன்றே மறப்பது அதை விட நன்று அப்படின்னு சொல்லியிருப்போம்ல. இது இந்த இடத்துலலாம் நம்ம நினச்சி பார்த்துக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு, ரத்னமையா சாப்டர் இதோட ஓவர். அதுக்கப்புறம் நார்மலாக எங்கிட்ட ஃபோனில் பேசுவோம். அப்படி கடந்த அதை அடிக்கடியெல்லாம் பேசிக்கிறது கிடையாது. அதாவது முக்கியமாக ஏதாவதுனா அக்கா எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி பேசுவோம். அப்படி ரொம்ப ஒரு ஃபியூ கவுண்டிங்கில் எண்ணிடலாம், நம்ம ஃபியூ டைம்ஸ் தான் நான் பேசியிருப்பேன். கடந்த ஒரு 8 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்துச்சு, அக்கா நீங்கள் சிசிடிவி பதிவு பார்த்துட்டிங்களா அப்படின்னா. அப்படி சிசிடிவி பதிவு பார்த்துட்டிங்களான்னும் போது இல்லைப்பா நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா, நான் பார்த்துட்டேன் அப்படின்னா. அப்படி நீ பார்த்துட்டு உனக்கு எப்படி தெரியும், நானே பார்க்கலையே உனக்கு எப்படி? ஏன்னா எனக்கு செல்வி சகோதரி மேலே அப்போ கோவம் வந்துச்சு. எதனாலன்னா இவன் சொல்கிறான், எனக்கு மௌன குரு அனுப்புனாரு, நான் பார்த்துட்டேன், உடனே டெலீட் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். அப்படி அப்படியே நான் பார்க்கல, இல்லை அவர் சொன்னார் நீங்கள் பார்த்ததா, ஒரு வேளை போட்டு வாங்கினானா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்துருக்கேனான்னு போட்டு வாங்குறான் போல இருக்குது. இல்லைப்பா வடிவேலனே பார்க்கலையாமா, அவர் தானே கூட போய் இந்த சார்ட் ஷீட்லாம் போய் வாங்கிட்டு வந்தார். அப்படி அப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது இந்த சேனலுக்குள்ளே ஒரு காம்படிஷன் நடந்துகிட்ருக்கு இவங்களுக்குள்ள அப்படின்லாம் தெரியாது. இது இந்த இடத்துல நான் இன்னொன்றையும் பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளித்தரப்பு எப்போன்னு சொல்லிட்டு நம்மளை பேசுகிறவங்க ஒருத்தராக விழட்டும் அப்படின்னு நினைக்கும். யாராக இருந்தாலும் அப்படி தானே நினைப்பாங்க. அதாவது கிரைம் ரிஷி ஃபஸ்ட்டு போனப்பையும் சரி, மித்ரா வந்து அவங்க உடம்பு மன ரீதியாக அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம், அதனால் அவங்க பேசுகிறது இல்லை. கிரைம் ரிஷி போனப்போ விக்கெட் 1 அவுட் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன், ஓ நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தராக பேசாமல் இருந்தால் இவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு நல்லா புரியுது. அதுக்கு ஒத்துதற மாதிரியே எல்லா நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா அவ்வளோதான், இந்த முடிஞ்சு போச்சுங்க. ஓகே, லைவ் நிகழ்ச்சியில் வந்து நான் லைவ் இல்லை மௌனகுரு வந்து என்கிட்ட சொன்னார், நீங்களும் பார்த்துட்டேன். இல்லைப்பா அப்படின்னா, சரிப்பா எனக்கும் அனுப்புப்பா, எனக்கும் ஸ்ரீமதி அம்மா காட்டவே இல்லையே. எனக்கு அப்போது டக்குன்னு மனசில் ஏன்னா இந்த பள்ளி தரப்புலலாம் நீங்கள் தைரியம் இருந்தால் ஸ்ரீமதி அம்மாட்ட கேட்டு பாருங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் போடுவாங்களா. ஓகே இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க, நம்ம லாஸ்ட் நாள் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கான், இவனுக்கு வீடியோ பதிவு போகுது நமக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருந்துச்சு எனக்கு. ஆனால் இதை நான் போய் ஸ்ரீமதி அம்மா கிட்ட நான் கேட்கல, ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு மன சங்கடம் மட்டும் இருந்துச்சு. அப்போ மௌனகுருக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன், சார் இந்த மாதிரி லாஸ்ட் நாலேஜ் சொல்கிறான், நீங்கள் அவனுக்கு அந்த வீடியோ சென்ட் பண்ணிங்களா, பார்த்துட்டிங்களா அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு எங்கே ஒரு உறுத்தல் வந்துச்சுன்னா, யாருமே சொல்லாத ஒரு கருத்தை அவர் பதிவு பண்ணியிருப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளியில் மேலேருந்து கீழே விழும்போது மரம் லேசாக அசைஞ்சுது, இலை அசைவுகள் இருந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் சொல்கிறாரு, அந்த பள்ளியில் வந்து குரங்கு நடமாட்டம் அதிகமாக இருந்துச்சு, ஸோ குரங்குகள் அசைச்சதை இவங்க வழக்குக்கு சாதகமாக பயன்படுத்திட்டாங்கன்னு அற்புதமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி இவர் பதிவு பண்ணியிருப்பார். ஸோ இந்த குரங்கு அங்கே அசைச்சதை இவர் எப்படி அக்யூரேட்டாக சொன்னார். அப்போ லாஸ்ட் நாலேஜ் சொல்கிறது உண்மை, அப்போ இவங்கெல்லாம் ஒரு டீமாக செயல்படுறாங்க, நம்மக்கிட்ட வந்து சிசிடிவி பதிவு காட்டலை அப்படின்னு மன வருத்தம் எனக்கு இருந்துச்சு. இவ்வளோதான். மற்றபடி செல்வி சகோதரிக்கும் எனக்கும் எந்த இடத்துக்கும் செல்வி என்னை வர சொன்னது கிடையாது, அதே போல் நானும் செல்வி எங்கேயும் வர சொன்னது கிடையாது. ஒரே ஒரு வாட்டி நாங்கள்லாம் பாப்பா மோகன் ஐயா ஆஃபீஸில் சந்திச்சிருக்கோம், வேறு எந்த பர்சனலாக நாங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே சந்திச்சது கிடையாது. செல்வி சகோதரி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதே போல் அவங்க வீட்டுக்கு எனக்கு போக முடியல, என்னோடய சந்தர்ப்ப சூழ்நிலை போக முடியல. எங்களுக்குள்ளே நல்லபடியாக தான் ரிலேஷன்ஷிப்பு இருக்குது. அவங்க வந்து இந்த விஷயத்தில் தலையிடணும்னு அவசியம் கிடையாது, ரைட்டுங்களா? என்னன்னா அவங்க அவனுடைய கமெண்ட்டுக்கு லைக் பண்ணும்பொழுது கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக பாப்பா மோகன் ஐயாவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இல்லைங்களா, நம்ம பொண்ணை பேசுகிறான்னு கம்யூனிட்டி டேப்லாம் இவங்க பார்க்குறாங்க. அப்போது பள்ளிக்கூடத்தையே எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் உள்ள இவங்க, ஆஃப்டர் ஆல் இந்த பையனுக்கு ஒரு அதான் பர்சனலாக இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை சிந்திச்சு நான் உடனே வடிவேல் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சேனலில் போய் நான் இப்படி கமெண்ட் போட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தமாகிடுச்சிங்க சிஸ்டர், நீங்கள் லாஸ்ட் நாலேஜ் ஆதரிக்கிறதுன்னு சொல்லி ஒன்று லூசி ஏன் இந்த மாதிரி போட்டேன் அப்படின்ட்டு அவரும் திட்டினார்.
திட்டின உடனே ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் உடனே போயிட்டு அந்த நம்மளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா நீ சண்டை அவங்ககிட்ட டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே, நீ இதெல்லாம் சேனலில் வெளிப்படுத்துகிறன்ற மாதிரி ஒரு மாதிரி சங்கடம் ஆமாம்னு சொல்லிட்டு நான் உடனே டெலீட் பண்ணுறதுக்குள்ளே இந்த G3 வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ரத்தினம் ஐயா வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அதாவது இந்த லாஸ்ட் நாலேஜ்லேருந்து ஃபோன் வந்துச்சுமா, லைவ் நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்ற அப்படி எப்படிம்மா அப்படி என்னை திட்டி இவன் வீடியோ போட்டிருந்தானே, இவனுக்கு எப்படி லைவ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிட்ட. இதே நான் உடனே வந்து அப்படிங்களா ஐயா, தெரியலங்க ஐயா, உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க அப்படின்னு நான் விட்டுட்டேன். அதோட வடிவேல் அண்ணாவும் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிவிட்டு என்னன்றாரு, இந்த மாதிரி இஷ்யூ அப்படின்னு அவரும் சொல்கிறார். லாஸ்ட் நாலேஜ் வந்து ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி லைவ் கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைவ் கேட்டுட்டு அவரை பற்றியே தவறான கருத்துக்களை பதிவு பண்ணுறது யார்? இந்த லாஸ்ட் நாலேஜ். பாப்பா மோகனை தொடர்ந்து தவறான கருத்துக்களை பயன்படுத்தும் போது நான் என்னோட சேனலில் அவனுக்கு போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது பாப்பா மோகன் ஐயாவை நீ ஏன் பேசுகிற தவறா அப்படின்னும் போது நான் அதாவது லாஸ்ட் நாலேஜ் தனக்கு வந்து ரொம்ப பெரிய அறிவு இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக யோசிக்கிறது. இந்த மாதிரி நம்ம பேசினா அவங்க வந்து வருவாங்கக்கா அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்படி இல்லைப்பா, அவருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு உன்னோட வீடியோ பதிவெல்லாம் பார்க்கறதுக்கு நிச்சயமாக நேரம் இருக்காது. ஆனால் இவருடைய ஆட்கள் இவங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க யார் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அங்கே போயிருந்தப்போ எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுது, ஏன்னா அவங்களாம் என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனால் இவன் தொடர்ந்து என்ன பண்ணுறான், ரத்தினம் ஐயா கவுண்டரு, இது வந்து பள்ளித்தரப்போட ஆள் அப்படின்ற மாதிரி பதிவும் பண்ணிவிட்டு அவர்கிட்டே போய் லைவும் கேட்குறான். அதுக்கப்புறம் ஒரு அந்த போஸ்ட் முடிஞ்ச நான் ஆட் பண்ணுறேன், என்ன வந்து லைவ் வேணும்க்கா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் பண்ணுறான். அவன் ஃபோன் பண்ணிவிட்டு லைவ் அப்பா உன் சேனலில் நீ வந்து கெட்ட வார்த்தை பேசுவேன், எப்படிப்பா நான் உன் சேனலில் லைவ் கொடுக்குறது, அது மாதிரிலாம் நான் லைவ் தரமாட்டேன், என்னால் முடியாது அப்படின்னு. என்னக்கா எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னான். அப்படியாப்பா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட் இருந்தால் நான் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நான் ட்ரை பண்ணுறேன்ப்பா அப்படின்னு. அவ்வளோதான். அந்த சனிக்கிழமை வரைக்கும் அமைதியாக இருக்கான். அப்போது லைவுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சில வெல்விஷர்ஸ் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வடிவேலை வந்து தாக்கி பேசிகிட்டு இருக்கா அப்படி, இந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் அந்த நேரத்தில் வடிவேலை தாக்கி பேசிகிட்டு இருக்கா அப்படி, இந்த நேரத்தில் போயிட்டு நான் லைவ் கொடுத்தா இங்கே இருக்கிற சுமூக சூழ்நிலை வந்து கெட்டு போயிடும் இல்லைங்களா. அதனால் நான் சொல்கிறேன், அப்பா இந்த நேரத்தில் பார்த்து நான் லைவ் வந்தேன்னா அது உன்னுடைய சொல்லுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஆகிடும், நீ அவங்க பொண்ணையும் பேசுகிற, தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பேசாத, உனக்கும் அவருக்கும் ப்ராப்ளம்னா அதை தனியாக ஃபோன் பண்ணி கூட நீ கேளு அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் நான் ஃபோன் பண்ணிலாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி. அவ்வளோதான். இந்த வீடியோ பதிவு போட்டதுக்கப்புறம் எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு வருவாங்க, நீ ஏன் என்னை பற்றி சொன்னேன்னு என்னை பற்றி சொன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி நபர்கள் நம்மை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யாரை பற்றி நான் இங்கே தவறாக சொல்ல வரல, நடந்தது என்ன அதை மட்டும் தான் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த லைவுக்கு நான் போன மறுநாள் நீங்கள் லைவ் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமா, இல்லைப்பா என்னால் வர முடியல. அப்போது உண்மையாலுமே என்னால் வர முடியல, யார் சொல்லி நான் கேட்கல, நிறைய பேர் என்ன போக வேணாம்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. நான் வந்து என்னுடைய வைஃபை கனெக்ஷன் வந்து அப்போ கட்டாக இருந்தது, என்னால் லைவ்லாம் போக முடியல. ரெண்டாவது எனக்கு விருப்பம் இல்லை, என்னோட சேனலில் லைவ் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் அந்த லைவ் நிகழ்ச்சிகளை பார்க்கவும் மாட்டேன். இதுன்ற பையன் என்ன பண்ணுவான், இவங்க லைவில் ஏதாவது என்னையை பற்றி பேசுகிறதோ இல்லை வேறு ஏதாவது பேசினாலோ அந்த சாட் 2.5 மணி நேரம்லாம் என்னால் பார்க்க முடியாது. இவன் ஏதோ என்ன பண்ணுவேன், வீடியோ வந்து பார்ப்பேன், வீக்லி ஒன்ஸு என்ன யாரெல்லாம் என்ன பதிவுகள் போட்டிருக்காங்கன்னு நான் போய் பார்ப்பேன். இப்போது இந்த பையன் பார்த்துட்டு எனக்கு கட் பண்ணி அனுப்புகிறான். அப்போ தான் என்னை பற்றி இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நான் தெரியுது. ஐயோ இந்த மாதிரி என்ன தாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எங்களுக்குள்ள ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு இந்த வடிவேலு சாப்டர் பண்ணும்பொழுது நான் சொல்கிறேன், நான் இவங்கிட்ட என்னுடைய எந்த விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணது கிடையாது, என்னை பற்றி தவறான கமெண்ட்ஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு அதை அனுப்புகிறேன் பாருங்கள். அதாவது இவனுடைய பேரில் பண்ணலை. லாஸ்ட் வீக் வந்து லைவில் நான் போனது காரணம் என்னென்னா, நான் ஃபோன் பண்ணால் இவன் அட்டன் பண்ணலை, பிளாக் பண்ணி வச்சிட்டான். நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் தொடர்ந்து என்னை வந்து அவதூறு வார்த்தைகள் வந்து இந்த கிரைம் சேனல்லையும் பண்ணுற அப்படி அவனோட சேனலில் பின் பண்ணிக்கிறான், லாஸ்ட் நாளோட சேனலில் வேறு பேரில். அப்போ யாராக இருந்தாலும் கோபம் வராதுங்களா சொல்லுங்கள். இந்த கிரைம் சேனல் வந்து அவனுடைய சேனலில் பதிவு பண்ணுறதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இங்கே பாருங்கள், அமைச்சிருக்கான் பாருங்கள், அதாவது டேட்டு செப்டம்பர் 6, அதாவது செப்டம்பர் 6 சினிமா யூடியூப்காரங்களுடன் இது இவன் அமைச்சதுங்க. இவனோட சேனலில் வந்து பின் பண்ணியிருக்கான், சினிமாக்காரர்களுக்கும் யூடியூப்காரங்களுடன் ஹோட்டல் ரூம் புக் பண்ணி படுத்த உன்னுடைய அசிங்கமாக போட்டுட்டு பூன் போட்டுட்டு கிழிந்து போய் கிட நாத்தம்
உனக்கு என்ன மரியாதை, இந்த கிரைம் டிவி காம கொடூரனுக்கு உன்னுடைய, ஏன்னா இந்த லாங்குவேஜ்லாம் இவனுடைய லாங்குவேஜ் வேறு பேரில் வந்திருக்கான், ராஜா என்ன பேருன்னு தெரியல, மரியாதை, இந்த கிரைம் டிவி காம கொடூரனுக்கு உன்னுடைய புகைப்படங்கள் எல்லாத்தையும் அனுப்பி விடுற, அவன் அதை ஒவ்வொரு நாளும் போஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறான், நீ அதை பார்த்து ரசித்து டேஷ் கையை ஒட்டி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு ஒரு அசிங்கமான கமெண்ட்டுங்க. அதுக்கப்புறம் கொலைகாரன் ரவிக்குமார் உனக்கு டேஷ் இப்போ ஸ்ரீமதி கேஸ் பற்றி ஒரு பதிவும் போடுறது இல்லை, கொஞ்சமாவது ஸ்ரீமதி கேஸ் பற்றி பதிவுகளை போடு, அப்போதாண்டி மக்கள் உன்னை நம்புவார்கள், இல்லாட்டி மக்கள் எல்லாம் உன்னை செருப்பால் அடிப்பாங்க, காணொலி போட பயந்து பிக் 3 மூலம் காணொலி போட வைத்த ஒரு சகுனி டேஷ் தானடி நீ, தேவடியா அப்படி இப்படின்னு போட்டு உனக்கு இருக்கு, வெயிட் பண்ணு அப்படின்றான். இப்போது நான் ஒன்று கேட்குறேன், G3 வீடியோ போட்டால் கொலைகார சாந்தி உனக்கு சிறந்த பெண்மணியா? நல்லா கவனிக்கணும் மக்களே, நான் கொலைகார சாந்தியை வந்து எந்த இடத்துலையும் சிறந்த பெண்மணின்னு நான் சொல்லவே இல்லை. என்ன சொல்கிறேன்னா, இந்த ஹெல்ப் பவுண்டு கூட அதனால தான் வந்து என்னை திட்டிகிட்டே இருப்பான், ஏன்னா நான் அர்த்தமாக தான் பேசிக்கிட்டு இருப்பேன், அவனுக்கு நல்லா தெரியுது நான் வந்து பள்ளி ஆதரவாளர் கிடையாதுன்னு நல்லா தெரியுது, அதனால தான் அவனுக்கு குத்துது, அதனால தான் அவன் என்ன எங்கே பார்த்தாலும் கெட்ட வார்த்தையில் பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா கொலைன்னு நம்ம பேசணும்னா நம்ம சேனலை முடக்கிடுவாங்க. இந்த லாஸ்ட் நாலேஜுக்கு அறிவு கிடையாது, அவனுக்கு 3 சேனல் வச்சுருக்கான், எந்த சேனல் வேணால் மாற்றி பேசுவான். நான் இந்த மாதிரி சோஷியல் இன்வால்மெண்ட்டோட பேசுறதுக்கு இந்த ஒரு சேனல் தான் வச்சுருக்கேன், மற்ற 2 சேனலும் நான் என்னுடைய சொந்த வேலைக்காக நான் வச்சுருக்கேன், அதில் வந்து இந்த ஸ்ரீமதி பதிவு நான் போடுறது கிடையாது. ஸோ இந்த சேனல் பிளாக் பண்ணிட்டா நம்ம எதில் பதிவு போட முடியும், யார் ஸ்ரீமதிக்காக பேச முடியும்னு சொல்லிட்டு கடந்த 1.5 வருடங்களாகவே நான் கொலைன்னு பேசவே மாட்டேன். கொலைன்னு பேசினா நம்ம தான் சகோதரி செல்விக்கிட்டே நான் சொல்லுவேன், சிஸ்டர் நான் கொலைன்னு நான் பேச மாட்டேன் சிஸ்டர், ஆனால் உண்மை கருத்துக்களை நான் எடுத்து வைப்பேன், எனக்கு தெரிஞ்சதை, என்னுடைய ஸ்ட்ராட்டஜி அது. என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை நீ இப்படி பேசுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. எனக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதை நான் பேசுவேன், வடிவேலுக்கு என்ன அவருக்கு என்ன இதுவோ அதை அவர் பேசுவார், அசீமுக்கு பாய்க்கு என்ன வருதோ அதை அவர் பேசுவார், தென்காசிக்காரன் ரவிக்கு என்ன வருதோ அதை அவர் பேசுவார், இந்த லாஸ்ட் நாலேஜுக்கு என்னவோ அதுதான் இந்த கெட்ட வார்த்தை இப்படி பேசிக்கிற அப்படி. அப்போது அவங்க ஸ்ட்ராட்டஜியாக யாராலுமே மாற்ற முடியாது. இந்த இடையில இந்த G3 காயத்ரி என்ன பண்ணுறாங்க, என்னை பற்றிய ஆதரவு, அதாவது யாருமே இந்த பொண்ணுக்கு ஆதரவு தெரிவிக்கல, இவங்களுக்கு உங்களில் ஒருத்திக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு போடுறாங்க. அந்த வீடியோ பதிவு நான் கேட்கல, அதுக்கப்புறமா தான் கேட்டேன் நான். அப்போது இவங்களுக்கு எதிர்த்து நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா கார்த்திக் பிள்ளையே ஆரம்பத்தில் நம்மலாம் பேசி பெரியாள் ஆக்கி விட்டோம், இப்போ இந்த G3 பற்றி நம்ம பேசினோன்னா இவங்களுக்கு நிறைய வியூஸ் போகும், தேவையில்லாமல் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும், வேண்டாம் அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில நல்ல உள்ளங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நான் இந்த G3 பற்றி நான் எதிர்த்து நான் வீடியோ போட மாட்டேன். 2வது, பெண்ணுக்கு பெண்ணை அடிச்சுக்கிறதுன்றது அந்த அளவுக்கு எனக்கு சூட்டபிளாக தெரியல. அவங்களோட கருத்துக்களில் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்க நல்ல திறமையான பெண்ணு, ஆனால் அவங்களோட கோபம் பார்த்திங்கன்னா அவங்க ரத்த பந்தம் ஏதோ கம்யூனிட்டி வேறையாக இருக்கலாம், பட் இவங்களுக்கும் பள்ளிக்கும் பயங்கரமான ஒரு நெருக்க உறவு இருக்குது. இவங்களோட வீடியோ பதிவுகள் மூலமாக நமக்கு நல்லா அது தெரியும். அதனால நான் நிறைய 2-3 இடத்துல இவங்களை பற்றி பேசியிருப்பேன் நான். ஆனால் எங்கே மறுபடியும் பேசாதன்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிட்டு வருவாங்க. அதாவது ஸோ இவங்ககிட்டலாம் கான்டாக்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு பதிவுகள் போட்டால் நிச்சயமாக யாராவது ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் எதுவுமே வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியோ எதுவுமே நாங்கள் பதிவுகள் போட்டுக்க மாட்டோம். இதுதான் G3 எதிர்த்து வீடியோ போடாததுக்கு காரணம் இதுதான். ஆனால் தேவைப்படும் பொழுது நான் போடுவேன், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரைட்டுங்களா? அதே மாதிரி கொலை அப்படின்றதுக்கு ஆதாரம் உங்களால் தர முடிஞ்சா தாங்க, நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு நான் பேசுவேன். ஏன்னா அவங்க இது வரைக்கும் தரவும் மாட்டாங்க, தரவும் முடியாது, அதுதான் உண்மை. அதனால நான் அடித்து பேசுவேன், எனக்கு தெரியும். அப்படி கொடுத்துட்டாங்கன்னா கேஸ் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? இது கொலை இல்லை தற்கொலைன்னு ஆதாரம் அவங்களால கொடுக்க முடியாது. ஆடியோ இருக்குது, நாங்கள் ஸ்ரீமதி அம்மா பேசின ஆடியோ இருக்குது, நாங்கள் இது வரைக்கும் எந்த ஆடியோவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆடியோ இருந்தால் என்றைக்கும் இந்த கேஸு அன்றைக்கே முடிஞ்சிருக்கும், கலவரமே வந்திருக்காது. கலவரம் ஏற்படுத்துனதே இவங்க தான் வச்சுக்கோங்க, கலவரம்ன்ற ஒரு ப்ராப்ளமே வந்திருக்காது. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதுக்கு பின்னாடி. ஆனால் அநாகரிகமாக வந்து வேறு எங்கேயோ முகம் காட்டாமல் ஏதோ ஊரில் உக்காந்துக்கிட்டு பேசுகிறீங்க. ஒரு ஸ்ரீமதி ஆதரவாளர்களை கேவலப்படுத்தி பேசும்பொழுது கூட இருக்கிறவங்க ஏன்பா இந்த மாதிரி பேசுகிற, ஏன் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறேன்னு ஒருத்தம் கேட்கல, ஒரு லேடி கேட்கல. அந்த இன்னும் வரேன், அதாவது இது பெரிய விஷயங்க, அதனால தான் நாங்கள் இதை பற்றி பேசவே இல்லைங்க. பேசுனா நம்ம கதை பேசுறதுக்கே நிறைய விஷயங்கள் ஆகிடும். உனக்கு சிறந்த பெண்மணியா, நான் எந்த இடத்துல சிறந்த பெண்மணின்னு சொல்லலை. இவங்க ஒரு நாள் இவங்க லைவில் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா அதையும் இந்த கிரைம் சேனல் தான் எனக்கு அனுப்புகிறான். ஏன்னா இவன் வந்து இந்த பையன் படித்த பையன், நம்ம சொல்கிறத கேட்க மாட்டான், அவனுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த எவிடன்ஸ் எல்லாம் நமக்கு எங்கேருந்து அனுப்புவானோ தெரியாது, அனுப்பிக்கிட்டே இருப்பான். இந்த கேஸ் மட்டும் கிடையாது, எல்லா கேஸ் சார்ந்த விஷயங்களும் அனுப்புவான். அந்த விஷயத்துல இவனுக்கு அறிவு இருக்குது, இல்லை அறிவு இல்லாத மாதிரி நடிக்கிறானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு எந்த விஷயமும் ராங்காக இது வரைக்கும் சென்ட் பண்ணல, அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் நான் சொல்கிறத கண்டிப்பாக கேட்க மாட்டான். அதுக்கான எவிடன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான். அப்போது சாந்தி நல்ல பெண்மணின்னு நான் சொன்னதா தவறான கருத்துக்கள் பதிவு பண்ணுறான். அதாவது சாந்தியை தேவடியான்னு சொல்லுங்கள், விபச்சாரின்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்தே நிறைய பேர் கார்த்திக் பிள்ளையோட பொண்டாட்டியை பேசுவாங்க. அப்போ நான் ஒரு தடவை ஆரம்பத்தில் G3 வீடியோ போட்டப்போ நான் அங்கே போய் என்ன வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பள்ளி தரப்பில் தேவடியான்னு சொல்லி. எனக்கும் நான் டைரெக்டாக போய் கேட்டேன், அவங்களோட சேனலில் போய் கமெண்ட் பண்ணிவிட்டு, நான் எதுக்கிட்ட என்னை விபச்சாரின்னு போடுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்பொழுது, ஏன் இத்தனை நாளாக உங்கள் ஆட்கள் பேசினாங்களே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னடா கரெக்டு தான், இத்தனை நாளாக தேவடியா, பட் இவங்க வந்து கொலை பழி இவங்க மேலே விழுந்திருக்கு, அவங்கள பேசுகிறாங்க, அப்போ இதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் இந்த ஒரு பெண்ணோட சேனலில் வந்து நான் வசக்கடையாக மாட்டிக்கிட்டேன். இவங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் இல்லைங்களா? அப்போ உங்களோட சேனலில் இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும்பொழுது, ஓகே இத்தனை நாளாக உங்கள் சேனலில் பேசும்பொழுது ஏன் கேட்கல, G3 எத்தனை பேர் திட்டினாங்க அப்படின்னு கேட்கும்போது, ரைட் நம்ம சேனலில் இனிமேல் யாராவது தப்பாக பேசுனாங்கன்னா நாம் கேட்கலாம், அவங்க அதாவது நியாயமாக இருந்தால் நான் அதை ஏற்றுப்பேங்க யாராக இருந்தாலும், ரைட்டுங்களா? அதாவது இப்போது இந்த G3 ஸ்பீக்ஸ்ன்ற சேனலுக்கு நான் போயிட்டேங்க. போனதுக்கப்புறமா பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எதனால் இவங்களுடைய வீடியோ பதிவின் நான் எவிடன்ஸாக தான் இதை காட்டுறேன். பாருங்கள், இவங்களுடைய பிஃபோர் வீடியோஸ் ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க என்னை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. நான் போட்ட வீடியோ பதிவுக்கு இவங்க ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதாவது அந்த வீடியோ பதிவில் வந்த ஒரு கமெண்ட்ஸுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணேன். ரெண்டாவது, ஒரு சபைன்னு வரும்பொழுது நம்ம நாகரிகமாக நடந்துக்கணும். அப்போ தான் 4 பேருக்கு முன்னாடி நாம் பேசுறது கரெக்டாக இல்லையான்னு அவங்க டிசிஷன் எடுத்து சொல்லுவாங்க. நம்ம இஷ்டத்துக்கு பப்ளிக்குன்னு வரும்பொழுது பேச முடியாது. அது பள்ளி தரப்பாக இருக்கட்டும், ஒரு ஸ்ரீமதி தரப்பாக இருக்கட்டும், சபைன்னு வரும்பொழுது நாகரிகமற்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது பல பேருக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். சரிங்களா? அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருந்தால் நம்ம இந்த சேனல்லாம் ரன் பண்ணலாம். இல்லைன்னா கவனம் இருந்துக்கிறது பெஸ்ட்டு. சரிங்களா? நம்ம என்னமோ பதில் சொல்லாத மாதிரியும் யாருக்கோ பயந்து நம்ம ஆன்சர் பண்ணாத மாதிரியும் இவங்கெல்லாம் வந்து ப்ளேம் பண்ணுறதெல்லாம் ஃபேக்கு. இப்போ பாருங்கள், இந்த அடடா ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் போட்டிருக்காங்க இல்லைங்களா? என்ன வச்சு நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். மிஸ்ஸஸ் அனுரா வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங், அந்த பொண்ணு ஸ்ரீமதிக்கு வந்து தண்ணி கொடுக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க மிஸ்ஸஸ் அனுரா. ஓகே, இந்த இடத்துல பேசியிருக்காங்க. ஓகே, இதில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். கீழே லாஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு யாரோ ராமலட்சுமி அப்படின்றவங்க என்னை பற்றி விபச்சாரின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, அனுரா ஒரு விபச்சாரி, அதாவது 8 மாதத்துக்கு முன்னாடி இந்த பதிவு இருக்குது. ரைட்டுங்களா? இந்த மந்த்தெல்லாம் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் 32 ரிப்ளைஸ் இருக்குது. ரைட்டுங்களா? இதுக்குள்ளே போனீங்கன்னா, ராமலட்சுமி ஜார்ஜ் அப்படி என்ற பெயரில் இருக்கிற நீ யார்? விபச்சார கூட்டத்தின் தலைவனா? வாயை உடச்சி கிழிச்சிடுவேன், நேரில் வந்தண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் லென்த்தாக. ரைட்டுங்களா? அது நீங்கள் வேணும்னா போய் படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இந்த என்லிங்டன் அப்படின்ற பேர், இங்கிலிங்டனான்னு தெரியல, ராமலட்சுமி ஜார்ஜ் விபச்சாரி என்று எந்த ஒரு பெண்ணையும் இகழ்ந்து பேசக்கூடாது. மேலும் அந்த வார்த்தை இப்போது தடை செய்யப்பட்ட வார்த்தை. பாலியல் தொழிலாளி என்பதே இப்போதைய வார்த்தை. ஆங்கிலத்தில் செக்ஸ் ஒர்க்கர் எனினும் எந்த தொழிலை தேர்வு செய்வது என்பது அவரவர் உரிமை. மேலும் அவரவர் வளர்ப்பு, கல்வி மற்றும் அமையும் சூழல் சார்ந்தது. உதாரணமாக, திருமணம் செய்து 1 மாதம் ஒன்றாக வாழ்ந்து சுகத்தை காட்டிவிட்டு 3 ஆண்டுகள் கணவன் வெளிநாட்டுக்கு போய்விட்டால் அந்த பெண் என்னதான் செய்வது? உணர்வுகள் இயற்கையானவை, சட்டமெல்லாம் செயற்கையானவை. உணர்வை தணிக்க முயற்சிக்கும் போது பணமும் கிடைத்தால் அதன் பின் அதுவே தொழிலாக மாறிப்போவது புரிந்து கொள்ளக்கூடியதே. ஆகவே ஒருவருடைய பாலியல் நடத்தைக்கு சூழல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் அனுராவுக்கும் முகிலனுக்கும் இடையே திருமணம் கடந்த உறவு இருக்கலாம். அதுவும் கூட அவர்களுடைய உரிமையே. உச்சநீதிமன்றமே வழங்கியுள்ள உரிமை இது. ஆகவே அதில் தலையிடும் உரிமை உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய திருமண இணைகளுக்கே கூட இல்லை. ஆனால் ஒன்று, அனுரா இல்லை என்று கோபமாக ஆத்திரத்துடன் மறுப்பதே இருக்கிறது என்பதற்காக ஆதாரம். இவ்வளவு கேவலமாக உங்களை பற்றி ஒருத்தர் பதிவு போடுறாங்கன்னா, ரோஷம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக போய் தட்டி கேட்பாங்க. அது மாதிரி தான்
அந்த விபச்சாரின்னு போட்டதுக்கே நான் போய் கமெண்ட் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு எண்ணங்கள் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருப்பாங்க. எவ்வளோ ஒரு வக்கர புத்தி உள்ளவங்க இந்த பள்ளிக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். அதுக்காக தான் நான் இந்த கமெண்ட்டை பர்டிகுலராக நான் படித்தது. இது ஏற்கனவே நான் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இவங்களோட எண்ணங்கள் எல்லாமே ஒரு கேவலமான வக்கரமான பெண்ணை வந்து ஒரு காமப்பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு கண்களாக மட்டும்தான் இவங்க இருக்கிறாங்களே தவிர ஒரு இடத்துல கூட அந்த பெண்களை வந்து மதிக்கக்கூடிய தன்மை கிடையாது. இதில் இவங்க என்னன்றாங்க, நான் ஒரு பள்ளியோட தாளாளர் அப்படின்னு தன்னை பெருமை பேசிக்கிறான். உன் பேச்சு கீழ்த்தரமான பேச்சுன்னு அப்புறமா நான் போய் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கிழிச்சு விட்டேன். பள்ளியிலே படிக்க இடம் கொடுத்தவர்களுக்கு மட்டும் தவறானவர்களா அப்படின்ட்டு இவங்க ரவிக்குமாருக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் நீங்கள் போய் படிங்க. அப்போது செல்விக்கு எதிராக வீடியோ போடுவதால் அவளுக்கு ஜால்ரா போடுற கூட்டம், இதெல்லாம் முழுசாக படிங்க. நான் மெயின் மேட்ரு எதுக்காக இந்த கமெண்ட்டை படிக்க வந்தேன்னா, மீன்காரி நீ என் சமையல்காரன் குடிகாரன் கூட ஏன் ஊர் சுற்றுகிறாய், ஒழுங்காக வீட்டில் இரு. ரவிக்குமார் சாந்தி அவர்களே சித்தி எவ்வளவு தப்பாக பேசுகிறாள். ரவிக்குமார் சாந்தி அவர்களே சித்தி இவங்கள செல்வியை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சங்கரநாராயணன்ற ஒரு அருமையான பதிலடியாம், அதாவது நெற்றிப்பொட்டில் அடுத்ததை போன்ற பதில். செல்வியான் அனுராக்கு பொருத்தமான பதில். எது அந்த என்லிங்டன் அடித்த பதில் வந்து இவர் வரவேற்கிறாரு, ரைட்டுங்களா? ஏன்னா இப்போ இவங்களுடைய பதிவுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய இடத்துக்கு வந்து என்கிட்ட மரியாதையாக பேசினாங்கன்னா நான் மரியாதையாக பதில் கொடுப்பேன். அதே என்னை பற்றி எங்கே தப்பாக பேசினாலும் அங்கே போய் தட்டி கேட்கக்கூடிய திறமை எனக்கு இருக்குது, தைரியமும் எனக்கு இருக்குது. நான் வாய முடியும் நான் இருக்க மாட்டேன். அதை மீறி நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றவங்கள நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதாவது அவங்கவுங்களுக்கு என்ன பரிகாரம் நடக்கணுமோ அது தானாக நடக்கும், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அனுராவும் செல்வியும் அடுத்தவர் வீட்டு அடுத்தவர் மீது பொய்ப்பழி போடுவதில் கில்லாடிகள், ஆனால் நீதிமன்றம் மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருக்கான். அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப ரிப்ளே, ஹாய் அனுரா, செல்வியன் கோக்கு ஜால்ரா போடும் புதுமை பெண்ணே, செல்வி அன்கோ வேற செல்வி அன்கோ யாரை வேணாலும் கேவலமாக பேசலாம், யாரை வேணாலும் கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. அந்த கமெண்ட்ஸுக்கு நீங்களும் லைக் போடுவீங்க. உங்கள் ஆளுங்களும் எவ்வளவோ கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. பிஃபோர் 6 months உங்கள் ஆளுங்க பேசுகிறத கெட்ட வார்த்தையே இல்லை. கமெண்ட்ஸில் கெட்ட வார்த்தை பேசும் உரிமை உங்களுக்கு மட்டும் தான் இருக்கா? நாங்களும் பேசுவோம். அதாவது இவங்க வந்து பள்ளித்தரப்பை வந்து பொதுமக்கள் திட்டுறதை வந்து பேசுகிறாங்க. நான் வந்து என்னுடைய இவங்க G3 வந்து ரொம்ப லென்த்தாக வீடியோ போடுவாங்க. நான் ஆரம்பத்தில் ரொம்பலாம் ஃபாலோ பண்ணது கிடையாது. அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் இது பேசிகிட்டு இருக்காங்க என்னை பற்றி. நான் ஏன் போய் பார்த்தேன்னா, என்னுடைய புகைப்படம் போட்டு இவங்க வீடியோ போட்டிருந்தப்ப சரி நம்மளை பற்றி என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்க்கும்பொழுது தான் தொடர்ச்சியாக ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இல்லைங்களா? அப்போ இவங்க இவ்வளோ ஒரு வக்கர எண்ணத்தோட கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு டைலாக் விடுவீங்க. இவங்க தான் முதல்ல பள்ளி தரப்பினர் தான் நம்மளை கெட்ட வார்த்தை பேசுவாங்க. என்னெல்லாம் பயங்கரமான கெட்ட வார்த்தை எல்லாருமே பேசியிருக்காங்க, அதை மறுக்க மாட்டேன். நீங்கள் ஒரு டைலாக் விடுவீங்களே, கருத்தாக பேசுங்கள்னு, அது நாங்கள் சொல்ல வேண்டிய டைலாக்கு. உங்களுக்கு கெட்ட வார்த்தையில் பேசுகிறது தான் புரியும், ஏன்னா எங்கள் லெவல் அவ்வளவுதான் அப்படின்னு சிரிக்கிற மாதிரி ஒரு எமோஜி போட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் கீழே ஹாய் அனுரா, செல்வி அன்கோக்கு ஜால்ரா போடுற புதுமை பெண்ணே, செல்வி அன்கோ யாரை வேண்டாலும் கேவலம் பேசலாம், யாரை வேண்டாம்னாலும் கெட்ட வார்த்தை பேசலாம். இந்த ஸ்மைலி சாரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எமோஜிக்கு அப்புறம் சார்ட் ஷீட் வெளியானதும் உங்கள் ஆதரவாளர்கள் கூட்டம் 80% அடங்கிவிட்டது. இப்போது உங்களுக்கு கிடைக்கும் வியூஸ் 1.5 years முன்னாடி கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும் உண்மை. அதாவது இவங்களுடைய கணக்கு இதெல்லாம் நான் படிக்க இங்கே விரும்பலை. அதுக்கப்புறம் அதாவது இவங்க சேனலில் முக்கியமான கமெண்ட் பாருங்கள். சகோதரி அனுரா வணக்கம், நம் வாழ்க்கை இந்த கார்காலத்துறை வந்துட்டார் நல்லவர். ஏன்னா பொதுவாக ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க. அதாவது தங்களுடைய பக்கம் என்ன நியாயம்னு இது வரைக்கும் எடுத்தது வச்சது கிடையாது. மற்றபடி என்னெல்லாம் குறை சொல்லணுமோ அத்தனையும் ஸ்ரீமதி அம்மாவை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போது சகோதரி அனுரா வணக்கம், நம் வாழ்க்கை நடைமுறையில் 2 பதங்கள் இருக்கின்றன, நியாயம் அநியாயம். இதில் நீ எதை பின்பற்றுகிறாய்? ராஜலட்சுமி ஜார்ஜ்
சகோதரி போட்ட ஒரு கருத்து உன்னை நிலைநடுங்க வைத்து விட்டது. உனக்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்து விட்டது. ஆக்ரோஷமாக எங்கள் சேனலில் வந்து குதிக்கிறாய், சவால் விடுகிறாய், சாபம் விடுகிறாய். உனக்கு ஒன்று தெரியுமா? சரியான முகாந்திரம் இல்லாமல் அந்த ஆண்டவனே சாபமிட்டாலும் அது பழிக்காது. கேவலமா நீ ஒரு சாதாரண நரகி. என்ன ஒரு வார்த்தைகள் பாருங்க, தமிழ் இந்த மாதிரி நரகி, அதாவது நரகாசூரன் கேள்விப்பட்டிருக்கோம், நரகின்ற வார்த்தை தான் புதுசு. ராஜலட்சுமி ஜார்ஜ் சகோதரி சொன்னதில் என்ன தப்பு இருக்கிறது? உள்ளதைத்தானே சொன்னார்கள். ஆரம்பத்தில் முகமது ரிஷி கூட சேர்ந்து கொண்டு கார்த்திக் சாரை நக்கலெடுத்து வீடியோ போட்டு கொண்டிருந்தாய், கும்மாளம் போட்டு கொண்டிருந்தாய். பிறகு அவரை கலற்றி விட்டு விட்டாய். பிறகு முகிலனை பேட்டி எடுக்கும் சாக்கில் அசிங்கமாக போட்டிருக்கான் அவனும். கொஞ்ச நாள் பிறகு முகில் வடிவேலு சுப்பையா நண்பர்கள் கூட்டம் விரிவடைந்தது. குரூப் போட்டோ கூட எடுத்து கொண்டீர்களே, வீடியோவில் வந்திருக்கிறது. பிறகு குரூப்பாக சேர்ந்து ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கிறீர்கள். எந்த பெண்ணாவது பிற ஆண்களுடன் இப்படி அலைகிறாரா? ஆமாண்டா, அலைவாங்க எந்த பெண்ணாவது. அப்படியே வார்த்தை அப்படியே வருது. உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பிரச்சனைன்னு வந்தாதான் நாங்கள் ஸ்ரீமதிக்கு நீதி கேட்டு 4 பேரோடு சேர்ந்து பேட்டி போட்டால் இந்த மாதிரி அநாகரிகமாக தான் பேசுவீங்க. இந்த கமெண்ட்ஸ் மக்கள் நீங்களும் போய் படித்து பாருங்கள். இதுக்கப்புறமா தான் நான் நம்ம ஏரியாவில் பெண்களை தப்பாக பேசக்கூடாதுன்னு நான் வலியுறுத்தினேன். இவங்க இவ்வளோ மோசமாக என்ன விமர்சனம் செஞ்சுருக்காங்க, ரைட்டுங்களா? உன் கணவர் இதற்கு ஒப்புக்கொண்டாரா, இல்லை இதற்கு ஒப்புக்கொள்ளாமல் உன்னை விலக்கி வைத்து விட்டாரா? நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமா? இதை நான் கேட்கவில்லை. உன் வீடியோ பார்ப்பவர்களுக்கு மனதில் ஒரு கேள்வியாக இருக்கும். நீ செல்வாக்காக வக்காலத்து வாங்கும் பட்சத்தில் ஒரு கேட்க மாட்டார்கள். முதலில் வாழ்க்கை நிலைமையை பார், பிறகு அடுத்தவர்கள் வாழ்க்கையை பார். நீ வீடியோ போட்டு செல்வி நியாயவாதி என்று பேசிவிட்டால் செல்வி நிரபராதி ஆகிவிட முடியாது. கோர்ட்டுக்குத்தான் அப்படியே பெரிய நல்ல வரிவிடு. உன்னை விபச்சாரி என்ற ஒரு சொல்லிக்கே உன்னால் தாங்க முடியவில்லையே. இந்த கார்காலதுரை அமைச்சிருக்கான் பாருங்க. உன்னால் தாங்க முடியவில்லையே. அதே போல்தான் எல்லோருக்கும் இருக்கும். நீ ஆரம்பத்திலிருந்தே இந்த சேனலை பார்த்து வருகிறாய், கமெண்ட்டுகளும் படித்து வருகிறாய். செல்வியின் ஆட்கள் இங்கே வந்து G3 மேடத்தை எவ்வளவு தரக்குறைவாக கேவலமாக கமெண்ட் பண்ணினார்கள் என்பது உனக்கு தெரிந்திருக்குமே. அப்படி என்றால் இவரை உங்கள் ஆட்கள் வந்து திட்டலாம், பதிலுக்கு எங்கள் ஆட்கள் உன்னை திட்டக்கூடாது. அப்படித்தானே? உனக்கு மனது வலித்தது போல் இவருக்கு எப்படி மனது வலித்திருக்கும் என்பதை எண்ணி பார்த்தாயா? நீ நல்ல பெண்ணாக இருந்தால் எண்ணி பார்த்திருப்பாய். உனக்கு எங்கே அந்த எண்ணம் வரும்? நீ இருக்கும் இடம் ஆட்கள் அப்படிப்பட்டது தானே. அதென்ன இவர் வீடியோ போட்டால் உங்களை செல்வி ஒவ்வொருவராக ஏவி விடுகிறார்? ஏன் அவர் பேச மாட்டாரா? ஏன் ஆத்திரத்தில் உளறி விடுவோம் என்கின்ற பயமா? அதென்ன இவர் வீடியோ போட்டால் சம்மந்தமே இல்லாமல் அந்த சுப்பையா டேஷ் கெட்ட வார்த்தை போட்டு வீடியோ போட்டு வாயை கிழித்து விடுவேன், தலையை உடைத்து விடுவேன் என்று வன்முறையாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? இதெல்லாம் மொத்தமாக பெரிய ஒரு இது வாக்குறுதி. இவனை இப்படி திட்டுகிறான் என்று பார்க்கிறேன். இந்த தேவடியாம் அவன் மரியாதை இவன் வெகு விரைவில் லாக்கப்பில் அடி வாங்குவது உறுதி. அனுரா, இந்த ஆள் சொன்னது மிகவும் தவறு. இருப்பினும் இவர் ஒரு அனாவசியமான முறையில் தான் இப்படி ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறார். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதாவது மிக மிக கீழ்த்தரமாக இயங்கி வரும் இந்த விமர்சனங்களில் இது பெரிய விஷயமில்லை. ஏனென்றால் உங்களை பற்றி கசமுசா என்று எழுதினால் யாரும் நம்ப மாட்டார்கள். ஆனால் செல்வி நேரடியாகவே பள்ளியினரை விபச்சார விடுதி நடத்துகிறார். ஏன் என்று சொன்னால் நீங்கள் அவரிடம் இது குறித்து தயவு செய்து ஆதாரம் கேட்டு பதில் கொடுங்கள். நீங்கள் உண்மையிலேயே உண்மைக்கு பாடுபடுகிறீர்கள் என்றால் சொன்னால் செல்வியின் ஆதாரம் கேட்டு ஆராய்ச்சி செய்யுங்கள். சின்ன சேலத்திற்கு உங்களுக்கு நான் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தருகிறேன். பள்ளியிலிருந்து வெறும் 1/2 கிலோமீட்டர் தொலைவிலேயே நான் அரேஞ்ச் செய்து தருகிறேன். எவ்வளோ பேசியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் என்னால் படிக்க முடியல, நீங்கள் போய் படிச்சுக்கோங்க மக்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த G3 சொல்லியிருக்காங்க, அட எனக்கு எதுக்கு இதற்கெல்லாம் வீடியோ போட போகிறீங்க? நான் இந்த கமெண்ட்டுகளை லைக்கோ ஆமாம் என்றோ ஆமோதித்தோ பதில் சொன்னேனா? உங்கள் சேனல் வீடியோக்கள், உங்கள் ஆதரவாளர்கள் வீடியோவில் என்னை பற்றி, அதாவது இந்த இடத்துல தான் நான் என்னுடைய மைண்டை மாற்றிக்கிட்டேன். அதாவது G3 சொன்ன அந்த வார்த்தையை கேட்டுட்டு சரி ஓகே, குற்றம் வந்து செய்திருக்கும் பொழுது அது நீதிமன்றத்தில் தண்டனை கிடைக்கும். நம்ம சேனலில் பிற பெண்களை சொல்லும் பொழுது நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு எச்சரிக்கையாக நம்ம இந்த மாதிரி பேசக்கூடாது, மற்றவங்களுக்கு வலியுறுத்துவோம்னு நினச்சேன். இந்த கமெண்ட், உங்கள் சேனல் வீடியோக்கள், எங்கள் ஆதரவாளர்கள் வீடியோவில் என்னை பற்றி எவ்வளவு, உங்கள் சேனல் வீடியோக்கள் உங்கள் ஆதரவாளர்கள் வீடியோவில் என்னை பற்றி எவ்வளவு கேவலமான கமெண்ட்டுகள் என பாருங்கள். என்னை பற்றி மிக கேவலமாக வீடியோ போட்ட ஜென்மங்களுக்கு நீங்கள் ஃப்ரெண்டு வேறு, உங்கள் பெயரை சொல்லிக்கிட்டு கிரைம் சேனல் வேறு என்னை விபச்சாரி என போடுகிறான். அவன் ஜோக்கர் என்பதால் அவனை நான் கண்டிக்கலை. ஒரு அறிவு கெட்டவன் ஐஸ்கிரீம் விபச்சாரி என என்னென்னவோ அசிங்கமாக வீடியோவை போட்டுள்ளான். இன்னொருத்தன் என்னை இன்னும் கேவலமாக பேசியிருக்கிறான். கார்த்திக் சார் பொண்டாட்டிக்கு அது ஓகே, அதை படிங்க நீங்களே போயிட்டு. சாந்தி ஜெயபஜ் பிரியா
அதாவது மொத்தத்துக்கு எல்லாரும் நம்மளை கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அவங்கள. முதலில் உங்கள் பக்கம் இருக்கும் அழுக்கை துடையுங்கள் அனுரா. நான் யாரையும் விபச்சாரி என சொல்வதில்லை. அதே போல் இதை போன்ற கமெண்ட்டுகளையும் ஆதரிக்கவில்லை. செல்விக்கு எதிராக பேசும் ஒரே காரணத்துக்காக என்னை கண்டபடி பேசும் கமெண்ட்டுகள் ஜென்மங்களுக்கு முதலில் உங்கள் அட்வைஸ் செய்யுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. கிறுக்கு கமெண்ட் டெலிட் பண்ணிவிட்டு ஓடிட்டா, நேற்று தூங்கி இருக்க மாட்டாள் அப்படின்னு கால்காரதுரை போட்டிருக்கான். அதுக்கப்புறம் பிளாக் செஞ்சிருப்பார், ஏற்கனவே என்னோட ஐடியா பிளாக் செஞ்சார் அப்படி இப்படின்னு நிறைய போட்டிருக்காங்க. இதுவே ஒரு அதாவது பெயரில்லாத அறிவாளி நிறைய இவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். போய் இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அந்த வீடியோ அவங்க இன்னும் டெலீட் பண்ணல. ரைட், இது ஒரு எவிடன்ஸாக தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போது நம்ம இடத்துல வந்து இவங்கள கெட்ட வார்த்தை பேசினா நம்ம நிச்சயமாக யாராக இருந்தாலும் எந்த பெண்ணாக இருந்தாலும் குற்றம் செய்திருக்காங்க அப்படின்னு நிரூபணம் ஆகட்டும். அதே வந்து இப்போது இவங்க மேலே வழக்கு இருக்குது, கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சாந்தி தான் பண்ண A1 அக்யூஸ்ட் அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரைட்டுங்களா. கிருத்திகாவையும் ஹரிப்ரியாவையும் சார்ஜ் ஷீட்லேருந்து நீக்கிட்டாங்க, அதாவது அந்த அக்யூஸ்ட் லிஸ்ட்லேருந்து நீக்கிட்டாங்க. ஸோ இவங்களை மறுபடியும் ஆட் பண்ணணும், இந்த கேஸ் மறுபடியும் வழக்கு வாதாட்டு முறைக்கு வரணும். கொலை தற்கொலை அந்த விஷயத்துக்கு நான் வரல. நம்ம சேனலில் ஒரு பெண்ணை கெட்ட வார்த்தை பேசினா கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்ட்டு நான் அதை இது பண்ணேன். அப்போ G3யோ சாந்தியோ யாரோ வந்து விபச்சாரின்னு என் சேனலில் டைப் பண்ணுறாங்க. அப்போது நான் சொல்கிறேன், ஒரு பெண்ணை அவதூறு வார்த்தைகள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தாங்க நான் கமெண்ட் போட்டேன். பட் ரவிக்குமார் பொண்டாட்டினும் சொல்லலை, G3ன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லி ஒரு ஜென்ரலான ஒரு கமெண்ட் போட்டேன். அதுக்கப்புறம் அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு ஊர்ஜிதமாகலை. ஒரு பெண் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆரம்பத்துலேருந்தே ரவிக்குமார் வழக்கில் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ பதிவில் பதட்டமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாந்தி மட்டும்தான். வீடியோ பதிவில் அப்படியே பதட்டமாக இருப்பாங்க, ஒரு நடுக்கமாக இருப்பாங்க, கவலையாக இருப்பாங்க, மொட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது பிரச்சனை என்னென்னா, இந்த சாந்தி கிட்ட இருக்குது பிரச்சனை என்னென்னா, அவங்க இந்த குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்காக தன்னை வந்து அவ்வளோ ஒரு வருத்தப்படுறாங்க, தன்னுடைய துயரம் தெரியுது. ஆனால் ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே போவார் ரைட்டுங்களா. அப்போ ஒன்று மகன்களை காப்பாற்றணும், இல்லைன்னா கணவரை காப்பாற்றணும் ரைட்டுங்களா. ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு புரியுது. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு மைண்ட் ரீடிங் இருக்கு இல்லைங்களா. என்னுடைய பார்வை என்னன்னு நீ என்ன டிசைட் பண்ணுறது. ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன், இவங்க லைவில் வந்து 4 பேர் சேர்ந்து சாந்தியை நான் வந்து நக்கி விட்டுட்டு டேஷ் பண்ணிட்டு வரேன், அதாவது ரேப் பண்ணிட்டு வரேன்னு ஒருத்தன் பேசுகிறாங்க. நான் இந்த வாய்ஸுக்கு இந்த மாதிரி இவனுக்கு லாஸ்ட் நாலேஜுக்கு மெசேஜ் பண்ணுறேன். தம்பி நான் காட்டுறேன். ஓ இவன் சேனலில் இருக்கானா, ரைட்டு ஓகே. இதை முடிச்சிடறேன், அதையும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போது இந்த பையன் என்னை இந்த மாதிரி லாஸ்ட் நாலேஜ் பேசுகிறான் வேறு கமெண்ட்லேருந்து, அதை எனக்கு அமுச்சு விட்ருக்கான். உடனே நான் திரும்ப அதாவது அடுத்தது இந்த G3 என்னை பற்றி போட்டாங்க இல்லையா, கடைந்தெடுத்த முட்டாள் ஸ்ரீமதி, அந்த வீடியோவையும் இவன் தான் எனக்கு அமுச்சு விட்றான். இந்த க்ரைம் சேனல் தான். அப்போ தான் நான் போய் பார்க்குறேன். அப்போது இந்த கீழே கொலைகார சாந்தி உனக்கு சிறந்த பெண்மணியா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சிருக்கான். உங்கள் டாட்டர் பற்றி பேசியிருக்கான் அப்படின்னு இவன் தான் எனக்கு அனுப்பிச்சி விட்றான். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க அக்கா அப்படின்றான். அப்போ நான் வாய்ஸ் போடுறேன், நீ அவங்கள பிளாக் பண்ணிவிடு. கமெண்ட்ஸ் நான் அவன் ரூபினி அசிங்கமாக திட்டுறேன் அப்படின்னு சொன்னான். இதுக்கெல்லாம் அவதான் காரணம் அப்படின்னு அக்கா அப்படின்னு இவன் சொல்கிறான். யூ டெலிட் ஆல் மெசேஜ். நான் சொல்கிறேன், இந்த ப்ளூ கலர் டிக் படிச்சிருக்கிறது நான் போடுற கமெண்ட். யூ டெலிட் ஆல் மெசேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ தான் வலிக்கு வருவாங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். பிளாக் ஹிம் ஆல் ஃபேக் ஐடி, பிளாக் ஹிம் அப்படின்னு முதல்ல சொல்லிவிட்டு ஃபேக் ஐடியெல்லாம் பிளாக் பண்ணுப்பா, வேண்டாம் அக்கா அப்படின்னு இவன் சொல்கிறான். டோன்ட் ஸ்பாயில் மை நேம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் ரைட்டுங்களா. நான் துரத்தி அடிக்கிறேன் அப்படின்றான். அதுக்கு நான் என்ன வேணாம், அதாவது டெலிட் பண்ண வேணாம்னு சொல்கிறான் இல்லையா, வேண்டாம் அக்கான்னு சொன்னதுக்கு நான் என்ன வேண்டாம், கொஞ்சம் நாள் டைம் கொடுங்க அக்கா அப்படின்றான். உன்னாலே என் பொண்ணு அசிங்கப்படுறா அப்படின்னு அனுப்பிச்சேன். ப்ளீஸ் கைண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்றான். அதுக்கப்புறம் நான் சொல்லி எதுவுமே கேட்கல, ஐ பிளாக் யூ அப்படின்றேன். அப்புறம் டிஆர் அது என்னமோ தப்பாக அடிச்சிருக்கேன். டோன்ட் மெசேஜ் மீ அப்படி ஹியர் ஆஃப்டர்ன்னு சொல்கிறதுக்கு ஏதோ தப்பாக அடிச்சிட்டேன். டோன்ட் மெசேஜ் மீ அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். பிளாக் பண்ண வேண்டாம் அக்கா, பிளாக் பண்ண வேண்டாம் அக்கா. சரி அக்கா நான் பார்த்துக்கிறேன், அதாவது பிளாக் பண்ணாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு எனக்கு கமெண்ட் போடுறோம். அதுக்கப்புறம் நான் அவங்க பிளாக் பண்ணாமல் என்னை பற்றி அசிங்கப்படுத்தி பேசுகிறேன், நீ அவங்கள பிளாக் பண்ணாமல் என்னை பற்றி அசிங்கப்படுத்தி பேசுகிற. ஸோ இந்த பையனோட நோக்கம் என்னன்னு எனக்கே புரியலை. நான் அந்த அனுப்புகிற மெசேஜ் நான் உங்களுக்கு அனுப்பலை, அதாவது நான்
அவங்க அந்த அனுப்புகிறேன்றான். அவங்க அனுப்புகிற மெசேஜ் உங்களுக்கு அனுப்பலை, நான் அவனை கேவலப்படுத்துகிறேன் அப்படின்றான். பேசட்டும் அக்கா, லாஸ் நாலேஜ் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அப்படின்றான். அதுக்கப்புறம் கேவலமாக பேசுனது யாருன்னு அவனும் தெரியணும் அக்கா, அவனை தெரியணும். நாம் பயந்தாங்கோலி நினச்சிட்டு பிளாக் பண்ணால் நம்மளை பயந்தாங்கோலின்னு நினச்சிக்குவாங்க அப்படின்னா யூ பிளாக் ஆல் மெசேஜ்ன்னு நான் திரும்பவும் கீழே போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் நோ, அந்த மாதிரி பண்ணாத, நோ சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு மெசேஜ் பண்ண கூட டைம் இல்லைங்க. இதுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணிக்கிட்டு நான் எனக்கு இருக்கிற ஷெட்யூல் அந்த மாதிரி. ரைட்டுங்களா? நான் வீடியோவே அதனால தான் இப்போ போட முடியல. நான் பார்த்துக்கிறேன் அக்கா, டோன்ட் ஸ்பீக் வித் மீ பாய்ன்னு அனுப்பிச்சிட்டேன். ஓகே அக்கா, அவன் துரத்தி அடிச்சுட்டு தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் அக்கா, ப்ராமிஸ், ஐ பிளாக் யூ பாய், மிஸ் யூ அக்கான்னு க்ரையிங் எமோஜி போட்டான் பாய் அப்படின்னு ஆயிடுச்சு. செப்டம்பர் 7. ரைட்டுங்களா? ஸோ இவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுறத இவன் சொல்லி, இந்த க்ரைம் சேனல் சொல்லி தான் எனக்கு தெரியும். ரைட்டுங்களா? இப்போது என்னுடைய சேனலில் நான் இருக்கேன். ரைட்டுங்களா? இதில் கடந்த, அதாவது மீண்டும் ஸ்ரீமதி வழக்கு அதெல்லாம் சிலதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸ்ரீமதி நீதிக்காக பேசுபவர்களை அவமானப்படுத்துகிறார்கள்னு சொல்லிட்டு லாஸ் நாலேஜ் அப்படின்னு இந்த 422 மெம்பர்ஸ் பார்த்துருக்காங்க. 4 மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், கீழே உங்களுக்கே தெரியும். 4 மாதத்துக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன். இருமா அமைதியர். இப்போது லாஸ் நாலேஜ் சத்தியமூர்த்தி, அதாவது லாஸ் நாலேஜ் சத்தியமூர்த்தி யாரப்பான்னு நான் போட்டிருக்கேன். ஸ்ரீமதி நீதி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கம்மியாக தான் போயிருக்காங்க. இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதை பாருங்கள், நீங்கள் இங்கே பாருங்கள். இதில் அனுரா, ஆமாம் ஸ்ரீமதி பாப்பா நீதிக்காக தொடர்ந்து பேசுங்கள். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், அனுரா அக்கா 4 மாதத்துக்கு முன்னாடி வந்த கமெண்ட், 4 மந்த்ஸ் தெரியுதுங்களா? அனுரா அக்கா, வீடியோ ரிமூவ் பண்ணாலும் வீடியோ க்ரைம் டிவி கிட்ட இருக்குது, அந்த லாஸ் நாலேஜ் விடமாட்டேன் அப்படின்னு இவன் கமெண்ட் போட்டிருக்கான். அப்போது இவன் டவுன்லோட் பண்ணி நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்னது இது? ஃபுல் கமெண்ட்ஸ் போய் பார்ப்போம் நம்ம. நம் அனுரா அவர்களுடன் பேச நேரில் வருவதாக கூறினால், நானும் அப்போது வருவதாக கூறினேன். நேரில் வருவதாக கூறினார், பயந்து பின்வாங்கிவிட்டார். ரொபின் ஜோசப்புக்கு போடுறாங்க அனுரா, அதாவது வருவேன்னு சொல்லிட்டு பயந்து பின்வாங்கிட்டேனா? என்ன தெரியும் இந்த சத்தியமூர்த்திக்கு? நான் ஏன் பயந்து பின்வாங்கணும்? நான் யாருக்கும் பயப்படுற மாதிரி இருந்தால் நான் இங்கே உட்காந்து முகத்தை காட்ட மாட்டேன். நீங்கள் யாருமே முகத்தை காட்டல. இதில் ஒரே ஒரு முகம் காட்டுறவர் இந்த சத்தியமூர்த்தின்றவர், அவரோட சேனலில். ரைட்டுங்களா? வேற யாரும் இந்த முகத்தை காட்டல. கிரம் டிவி அண்ட் டோக் 3 3 பேரும் பிரசன்ட் போட்டுருக்காங்க. அந்த அனுராண்ட ஒரு கிருச்சி, அவளும் டாக்டர் மாதிரி ஆடிட்டு தெரியல, அவளை காணப்ப அவங்களும் போடுறாங்க. அந்த கிரம் டிவி ஒரு போட்டுருக்காங்க. அனுரா, கிரம் டிவி அண்ட் டோக் 3 3 பேரும் பிரசன்ட் போட்டுருக்காங்க. அந்த கிரம் டிவி ஒரு இருக்காங்க, லூசன், ஒரு ஊமன் ஆப்பையில். அவங்க இந்த ஆர்எஸ்எஸ் ஒரு கும்பல் தான். இந்த சிறுமதி கேஸை குழப்பறதுக்கான இதுக்குள்ள வந்து சிறுமதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லி கொண்டு தெரியுதான். மக்கள் அனைவரும் கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த கிரேம் சொல்லி ஒரு ஊமை பெயர் அந்த டிவி யாரும் பாக்குறதும் கிடையாது, லைக்கும் கிடையாது, கமெண்ட்ஸும் கிடையாது. ஓடிக்கொண்டு முதல் சர்தார் என்று வச்சிருந்தோம், பிறகு கிரேன் டிவி என்று மாத்தி போட்டான். சரியான பைத்தியக்காரன். கொஞ்சம் கவனமா இருக்கும் மக்கள் எல்லாம். அது வெறும் கமெண்ட் இருக்காது, லைக் இருக்காது, வேஸ்ட். உங்களுக்கு டாக்டரிக்கு ஒரு 4 பேரு, இந்த லால்னு ஒருத்தரிங்க, இன்னொரு 2-3 பேரு கமெண்ட் போடுவாங்க. டாக்டரி கிட்னாப்பிங் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன். எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. டெங்குனால ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரி என்னாலேயே பேசக்கூட முடியல. நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி இந்த ஒரு 30 இது தவறான ஒரு விஷயம். இந்த சத்தியமூர்த்தின்றவருக்கு ஒரு கருத்து நான் பேசும் பொழுது அதை ஆதரித்து இந்த லாஸ் நாலேஜ் தம்பி அவர்களோடு உரையாடுறது எந்த விதத்தில் நியாயம்? நடத்துறதுக்காக இந்த லைவ் நிகழ்ச்சி நடத்துறீங்களா, இல்லை ஸ்ரீமதிக்கு நீதி வேணும்ன்ற அப்படின்னு இங்கே நிலை நிறுத்தணும்? இதில் என்னோட குழந்தை ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அவன் பச்சையாக விபச்சாரம் பண்ணு அப்படி இப்படின்னு போடுவான். அதனாலேயே நான் இந்த வீடியோவை ஹைட் பண்ணலாம்னு நினச்சேன். நீ போடுற ஆனதை பார்த்துக்கலாம், உன்னை வந்து கடவுளே கிடையாது. அப்படி ஒரு வேளை கடவுள் இருந்தால் உன்னை பார்த்துக்குவாங்க. ரைட்டா? அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஸ்ரீமதிக்காக
2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நாங்கள் கமெண்ட்ஸில் எல்லாருக்கும், அதாவது நம்ம இவங்க இருந்தாங்க இல்லைங்களா, மித்ரா, அவங்க சேனல் பேசிகிட்டு இருந்தப்ப இருந்தே சப்போர்ட்டிவாக அந்த பையன் கமெண்ட் போடுவோம். அப்படி யாராக்கும், அதாவது நம்ம இவங்க இருந்தாங்க இல்லைங்களா அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஸ்ரீமதி இந்த ராபின் ஜோசப்ன்றவங்க என்ன சொல்றாங்க, நான் உங்ககிட்ட வந்து கதறேன் இவன் என்னை பற்றி பேசுகிறான்னு சொல்லிட்டு, நீங்கள் எனக்காக ஒரு வீடியோவே போட்டிங்க அப்படின்றாங்க. முதல்ல இவங்க ஒரு பெண்ணுன்னே எனக்கு தெரியாது. ராபின் ஜோசப் நான் நினச்சிட்டேன், இவங்க ரூபின் ஜோசப். அப்புறம் பார்த்தா இவங்க பேர் மீனாட்சி, ரைட்டுங்களா? இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை. அந்த 2.5 மணி நேரம் வீடியோவில் நான் உட்காந்து பார்க்கவும் மாட்டேன். இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, லேடிஸ் கூட பேசுகிறாங்க கெட்ட வார்த்தை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேனே தவிர, நான் எதுவும் இவங்களோட வீடியோவை பர்சனலாக இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அதான் உண்மை. ஏன்னா இந்த வீடியோலேயே நீங்கள் பாருங்கள், 4 மாதத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை பேசல. அந்த ராபின் ஜோசப்ன்றவருக்கு என்ன தெரியும்? கிரைம் டிவி யாரு ஃபர்ஸ்ட்டு? ஆம்பளைன்னு நினச்சிக்கிட்டேன். கிரைம் டிவின்றவர் நீங்கள் எப்படி ராபின் ஜோசப்னு கமெண்ட்டில் வந்து ஸ்ரீமதிக்கு ஆதரவுக்கு தெரிவிக்கிறீங்களோ, அதே மாதிரி அந்த பையனும் ஒரு 2 வருஷமாக கமெண்ட்ஸில் எல்லாருக்கும், அதாவது நம்ம இவங்க இருந்தாங்க இல்லைங்களா, மித்ரா, அவங்க சேனல் பேசிகிட்டு இருந்தப்ப இருந்தே சப்போர்ட்டிவாக அந்த பையன் கமெண்ட் போடுவோம். அப்படி யாராவது நம்ம ஸ்ரீமதி எதிர்த்து பேசினா நம்மளே வந்து திட்டுவோம். அப்படி அந்த பையன் வந்து மன ரீதியாக எனக்கு எப்படின்னு தெரியாது, ஆனால் ஒரு மெச்சூரிட்டியான மைண்ட் கிடையாது. தான் என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணுவோம். அப்படி நம்மளை வச்சு பயன்படுத்தி ஏதாவது புகைப்படங்கள் போடும் பொழுது நம்ம அதை ரிமூவ் பண்ணணும்னா யார்கிட்ட சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அவனை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு பொது வெளியில் வந்து ஒரு பதிவு போடுறோன்னா நம்ம புகைப்படங்களை வந்து நம்மளை கேட்காம பயன்படுத்துவாங்க. இப்போது இந்த ராபின் ஜோசப் என்ன சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட பேசினேன், நீங்கள் பேசலை. அப்போது இந்த வீடியோ பதிவில் இந்த கதையெல்லாம் நீங்கள் வீடியோவை நான் இந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இதில் இன்னொன்று சொல்கிறான், இந்த லாஸ்ட் லைவில் செல்ஃபி எடுத்து போட்டு ஏமாத்துறாங்க, இவங்களுக்கு ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு. செல்ஃபி எடுத்து போட்டு ஏமாற்றக்கூடிய விஷயமா இது? எதுக்கு நான் ஏமாற்றணும்? யார்கிட்டயாவது நான் பணம் கேட்டேனா ஏமாத்துறதுக்கு? நான் எதுக்கு மக்கள்கிட்ட வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு? இன்னும் ஆப்ரேஷன் என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க எல்லாம் டீட்டெயிலும் உனக்கு அனுப்பணுமா? இவன் ஒருத்தனுக்காக நான் எல்லாத்தையும் இங்கே எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த ராபின் ஜோசப் சொன்னதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த பையனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இந்த பையனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரைட்டுங்களா? அந்த பையன் நான் வச்ச ஆள் கிடையாது. 4 மாதத்துக்கு முன்னாடியே நான் வீடியோவில் சொல்லிட்டேன். இவங்க வந்து தனியாக எனக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கணும், வீடியோ பண்ணியாக சொல்லியிருக்கணும் அப்படின்றாங்க. ஒரு கமெண்ட்டுக்கும் வீடியோ போடுறதுனா எத்தனை பேருக்கு நான் வீடியோ போடுறது சொல்லுங்கள்? கார்த்திக் பிள்ளை இது வரைக்கும் ஸ்ரீமதி கேஸில் ஒரு 10-15 வீடியோ போட்டிருக்கோம். அப்படி அதுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் எங்களுக்கு நேரமே இல்லை. எங்கள் அப்பா இறந்துட்டார், எனக்கு ஆப்ரேஷனு, நான் என் வீட்டில் இல்லை. என் வீட்டில் தான் இங்கே கொஞ்சம் அமைதியாக இருக்கும். என் அக்கா வீட்டிலலாம் ஒரே க்ரௌடாக இருக்கும், சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் என்னால் வீடியோவே பண்ண முடியாது. பண்ணாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும்னு வச்சுக்கோங்க. எத்தனையோ வேஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் எடிட்டிங் பண்ணி. ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும், அவங்க எத்தனை வீடியோ மேக் பண்ணுவாங்க, கடைசியில் போட முடியாது, அந்த டைம் பார் ஆயிரும். ஸோ அந்த இஷ்யூ வந்து அவுட் ஆஃப் இது போய்டும், நெக்ஸ்ட் வீக் ஆகிடும். ஸோ அந்த வீடியோ ஓடாது. அது மாதிரி தான் இந்த கொல்கட்டா கேஸ் கொஞ்சம் டைம் பார் ஆகி தான் நான் போட்டேன், வீடியோ ஓடவே இல்லை. அது மாதிரி அட் ப்ரெசென்ட் நம்ம போட்டால் தான் ஓடும். ஸோ இந்த அம்மா, இந்த ரோபின் ஜோசப், இந்த மீனாட்சின்றவங்க என்ன சொன்ன, ஆம்பளைன்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த வீடியோ கேளுங்க மக்களே, இதை விட நான் எந்த சாட்சியும் நான் சொல்ல முடியாது. அப்போது இவங்க ஒரு பெண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் ஆதரவு தெரிவிச்சிருந்திருப்பேன். எனக்கு தெரியவும் தெரியாது, நான் அதுக்கு முன்னாடி இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னுடைய மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள், என் நம்பர் சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் இந்த லாஸ்ட் நாலேஜ் கிட்டே என்னோடய செல்ஃபோன் நம்பர் இருக்குது. வாங்கி இந்த அம்மா என்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த பையன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாமே. கமெண்ட்ஸில் தான் சொல்லுவாங்களா? நிறைய கமெண்ட்ஸ் நமக்கு வந்து விசிபிள் ஆகாதுங்க. ஏன்னா நான் என்னுடைய ஃபேமிலி மெம்பருக்கு வந்து என்னோட வீடியோ நான் இந்த மாதிரி சேனல் வச்சுருக்கேன்னு அனுப்புகிறேன். அப்போது அதில் கெட்ட வார்த்தையில் வந்து என்னை அசிங்கமாக பேசியிருக்காங்க. அவங்க நிறைய இந்த மாதிரிலாம் வந்திருக்குமான்னு அவங்க சொல்லி நான் அதெல்லாம் போய் பிளாக் பண்ணி டெலிட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன கமெண்ட்ஸ் நமக்கு விசிபிள் ஆகும்லாம் நமக்கு எல்லாமே நமக்கு தெரியும்னு தெரியாது. அதே மாதிரி இந்த லேடிக்கு வந்து நான் லாஸ்ட்டாக நான் சொல்லிட்டேன், அது என்ன நடந்திருக்கு, ஸ்ரீமதி எப்படி இறந்தா அதை தெரிஞ்சுக்கணுன்றத மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே செயல்படணுமே தவிர. இந்த வரேன் அதுக்கப்புறம் எந்த ஒரு கேவலமான விஷயங்களுக்காக ஒரு பொது வலைதளத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது என்னுடைய உடன்பாடு.
நன்றி, வணக்கம். இதுக்கு மேலே என்னை பற்றி விமர்சனங்களை வந்து நீங்கள் செய்யாமல் இருந்தால் நல்லது. அதுக்கப்புறம் உங்கள் பிரியம். ராபின் ஜோசப்க்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் நான் என் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிவிட்டு என் ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க. வாங்கி என்னை பற்றி விமர்சனம் செய்யறதுக்கு முன்னாடி விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 வருஷமாக எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். யூடியூப்பில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதே போல் சத்தியமூர்த்தி என்னை பற்றி கமெண்ட் பண்ணுறது இதோட நிறுத்திக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் நாளேஜில் என்னை பற்றி பேசக்கூடாது. நான் யாரை பற்றியும் நான் பேச மாட்டேன். எனக்கு தேவை ஸ்ரீமதிக்கான நியாயம் மட்டும்தான். அதை பற்றி மட்டும்தான் நான் பேச இங்கே இருக்கேன். என்னை பற்றிய விமர்சனங்களை தயவுசெய்து தவிர்த்துக்கணும். நான் பெட் ரெஸ்ட்டில் இருக்கேன். ஸ்ரீமதிக்கான குரல் நான் என்றைக்குமே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். அதாவது இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் எதுக்காக இதை போட்டு காமிக்கிறேன்னா, அன்றைக்கே நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் நாலேஜ் கிட்டே இவங்க காண்டாக்டில் இருக்காங்க. என் நம்பர் வேணும்னா இவங்க கேட்டிருந்துருக்கலாம். அப்போது என்னை தாக்குறது மட்டும்தான் இவங்களோட நோக்கமாக இருக்குது. இவங்க நினச்சா என்கிட்ட பேசலாம், இந்த மாதிரி கமெண்ட் போடுறாங்க, அதை பண்ணுங்கள், நான் உண்மையை சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி தான் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே நான் பேச சொன்னதுக்கு இவங்க பேசலை. ஆனால் இப்போ லைவில் வந்து என்னங்கிறாங்க, நான் வேறு மாதிரி பேசிடுவேன், கிழிச்சிருவேன், பிடுங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. எனக்கும் அவங்களுக்கு முதல் இவங்க லேடினே எனக்கு தெரியாது. இவங்க இந்த மாதிரி மீனாட்சின்னு ஒருத்தர் பேசுகிறதே எனக்கு தெரியாது. எப்போ தெரியும்னா, ஒரு லேடி வந்து என்னை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போ தான் தெரியுமே தவிர இவங்க தான் எனக்கு இந்த ரூபின் ஜோஷப்ன்றதே எனக்கு இப்போ தான் இந்த லைவ் நிகழ்ச்சி போய் அப்போ தான் தெரியும். ரைட்டுங்களா? ரூபின் ஜோஷப்க்கு இவனுக்கு சண்டை நடக்குது, இவன் கமெண்ட் எனக்கு அனுப்புகிறான்ல, அப்போது தெரியும். அப்போ இவங்க யார், எனக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு நான் கேட்கும்பொழுது எனக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்றாங்க. முதல்ல இவங்க யார், இவங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை, முதல்ல இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, இவங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு அதுவே முதல்ல புரியல. இப்போது சேனல் நடக்கிறதுக்கு கட்ஸ் இருந்தால் நடத்தணும், இந்த மாதிரி விமர்சனங்களை எடுத்துக்கணுன்றாங்க. சேனல் நடத்துறதுக்கு கட்ஸ் இல்லாமல் சேனல் நடத்தாமல் இல்லை. எத்தனையோ கெட்ட வார்த்தைகளை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ரிப்ளேவும் பண்ணுவேன். என்கிட்ட எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நான் டீல் பண்ணுவேன். நீங்கள் அமைதியாக பேசுனா நான் அமைதியாக பேசுவேன், நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுனா நானும் கெட்ட வார்த்தை பேசுவேன். நானும் கிராமத்துலேருந்து வந்தவ தான் வச்சு கிழிப்பேன், எனக்கும் கெட்ட வார்த்தை பேச தெரியும். ரைட்டுங்களா? இதுக்கெல்லாம் நான் பயந்த ஆள் நான் கிடையாது. அந்த லாஸ்ட் நாலேஜும் நான் கெட்ட வார்த்தை பேசினேன். ஏன்னா என்னையும் என் பொண்ணையும் அசிங்கமாக கமெண்ட்டில் பின் பண்ணுறான், அதனால நான் கெட்ட வார்த்தை பேசினேன். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த ராபின் ஜோசப்ன்றவங்க பெண்ணுன்றது எனக்கு தெரியாது. ரைட்டுங்களா? இவங்க என்னமோ நான் வந்து இவங்க சொல்லி நான் கேட்கல, உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த கமெண்ட் போயிட்டு அனுரா அம்மா ஸ்ரீமதி பாப்பா நிதிக்காக தொடர்ந்து சகோதரி உங்கள் உடல் நலம் பெற ஆண்டவனை வேண்டுகிறேன். கீழே பாருங்கள், அக்கா எனக்கு ரொம்ப க்ரை வருது, அக்கா அந்த க்ரைம் சேனல் கேட்டால் எனக்கு ரொம்ப க்ரை ஆகுது. நான் ஏன் பிளாக்கில் போட மாட்டேன்னா, இந்த தம்பி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா எதை வேணால் போட்டுட்ருப்பா அப்படி சேனலில். உங்களுக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான் எனக்கும் இருந்துச்சு. இப்போ இந்த பையன்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் தான் நம்மளை பற்றி ஏதாவது தப்பாக போட்டால் எடுக்க முடியும். இப்போ என்னை பற்றி தப்பான கருத்துக்கள் வருது, அதை நீக்குன்னா கூட இந்த பையன் நீக்க மாட்டேங்கிறான். ரைட்டுங்களா? இப்போ என் நிலமையாக தான் நீங்களாம் அசிங்கமாக போடுற கமெண்ட்டை இந்த ரூபின் ஜோஷப்பும் இந்த லாஸ்ட் நாலேஜும் வேறு பேரில் வந்து என்னை அசிங்கமாக ஏன்னா என்னோடய பர்சனல் வஞ்சன் யாருக்குமே, ஏன்னா பள்ளிக்கூடத்துலேருந்து அந்த ஹெல்ப் பவுண்டுன்ற பேரில் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு பேர் வரும், ஒரு 2-3 பேர் வரும், அதில் இருந்தெல்லாம் திட்டுவாங்க. என்ன மணின்னு ஒரு கமெண்ட் வரும், வேறு ஏதோ சரி ரொம்ப நாளாக எனக்கு மறந்துடுச்சு. எனக்கு வீட்டில் அவ்வளோ பிரச்சனைங்க, நான் எதையும் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு முதல்ல இல்லை. இப்போது இந்த இதில் பாருங்கள், இப்போது பள்ளிக்கூடத்து ஆள் எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நான் வந்து ரொம்ப கன்சர்னோடு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த மீனாட்சி கமெண்ட் பண்ணுறாங்க. நான் கன்சர்னோட என்னோடய இடத்துக்கு, அதாவது நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் நம்ம வெல்கம் பண்ணணும். நம்மளை செருப்பால் அடித்தா திருப்பி நம்ம செருப்பால் அடிக்கணும். ரைட்டுங்களா? இதுதான் என்னோட பாலிசி. நான் எப்படி இருக்கணுன்றது நீங்கள் யாரும் டிசைட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அது மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ரைட்டுங்களா? என்கிட்ட நல்லபடியாக பேசினா யாராக இருந்தாலும் நல்லா பதில் சொல்லுவேன், கருத்துக்களுக்கு பதில் சொல்லுவேன், மரியாதையாக பேசினா மரியாதையாக பேசுவேன், என்னை திட்டினாங்கன்னா திருப்பி திட்டுவேன். ரொம்ப அசிங்கமாக பேச நான் பிளாக் லிஸ்ட்டில் போட்டுவிட்டுருவேன். ரைட்டுங்களா? இன்னொன்று, அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க யாருன்னு நமக்கு தெரியும். ரைட்டுங்களா? ரைட். இப்போது உங்கள் வாய்ஸ் மாறுது, வேறு யாரும் பேசுகிற மாதிரி இருக்குன்னு இந்த நரசிம்மன் இல்லை சங்கர நாராயணன் அமைச்சிருக்கா. அப்படி ஓகே, அதுக்கு நான் வந்து கமெண்ட் போடல, தேங்க்யூ சொல்லலை, லைக் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பள்ளி தரப்புலேருந்து ஸ்ரீமதிக்கு நீதி வேணும்னா நீங்கள் 2 தரப்புலையும் பேசணுன்ற மாதிரி லென்த்தாக போட்டிருப்பாரு. அதுக்கும் நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஸ்ரீமதிக்கு ஆதரவாக நான் கமெண்ட் போட்டிருப்பேன். ரைட்டுங்களா? 4 மாதத்துக்கு முன்னாடி வணக்கம், தாங்கள் கூறுவது 100% உண்மைதான், 2 தரப்பையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நான் கமெண்ட் போட்டேன். என்னை கெட்ட வார்த்தை பேசாதனால ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த க்ரைம் சேனல் வந்து ஒரு கமெண்ட் போடுறான்.
இந்த தம்பி அனுரா அக்கா வீடியோ ரிமூவ் பண்ணாலும் வீடியோ க்ரைம் டிவி கிட்ட இருக்குது, அந்த லாஸ்ட் நாலேஜ் விடமாட்டேன் அப்படின்ட்டு 4 monthsக்கு முன்னாடி கமெண்ட் போட்டிருக்கான். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? நான் கொடுத்து இந்த பையன் வீடியோ பதிவு போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இது சொந்த சிந்தனைன்னு ஒன்று இருக்குது, ரைட்டுங்களா? நான் ஏன் ஒரு வியூஸ் போகாத ஒரு பையனுங்கிட்ட கொடுத்து நான் வீடியோ பதிவுகள் ஏன் போட சொல்லணும்? ஏன் நானே ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி கூட பேசி கூட வீடியோ போடலாமே? இது எனக்கு தேவையா? ஒரு பழி போடுறோன்னா எப்படி வேணால் பேசலாம். ரொம்ப அறிவுபூர்வமாக சத்தமாக பேசிட்டா நம்ம அறிவாக பேசுகிறோன்றது சிந்தனை கிடையாது. இந்த ராபின் ஜோசப்ன்ற மீனாட்சிக்காக தான் நான் இந்த பதிவு முக்கியமாக நான் சொல்ல விரும்பினேன். தெரிஞ்சுக்கணும், நம்ம சொல்லி அடுத்தவங்க வீடியோ போடுற அளவுக்கு அவங்களுக்கும் நமக்கும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் போடுவாங்க. அதுவும் வரவங்க போகிறவங்க கிட்டலாம் நம்ம யாரும் சொன்னால் கேட்க மாட்டாங்க. நீங்கள் லாஸ்ட் நாலேஜ் கிட்ட ஒரு கனெக்ஷனில் இருக்கீங்க, முகத்தை காட்டி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. பேசுங்க, தைரியமாக பேசுங்க. முடிஞ்சால் லாஸ்ட் நாலேஜை முகத்தை காட்டி பேச சொல்லுங்கள். வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டே முகத்தை காட்டுறதுக்கு பயப்படுறீங்க. எங்களெல்லாம் ஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க, பள்ளி நிர்வாகமும் சரி காவல்துறையும் சரி எங்களை வார்ன் பண்ணுறாங்க, சம்மன் அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு, ரைட்டுங்களா? 6 வீடியோ எனக்கு நீக்கப்பட்டிருக்கு, என் சேனலில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னும் வரேன். அப்போது இந்த சத்தியமூர்த்தி வந்து பேசுகிறாரு இந்த கமெண்ட்டில், அனுரா அவர்களே என்னை பற்றி தப்பாக பேசுகிறீங்க அது இதுன்னு சொல்கிறாரு. அப்போது நீக்கிட்டேன், நான் உங்களை பற்றி நான் தவறாக பேசுகிறேன் என்று என்னோடய பெயரை நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியா நீங்கள் இல்லையா அது வேறு யாரோ நான் ஒத்துக்கிட்டேன். இப்போது இந்த சத்தியமூர்த்தின்ற ஒரு சேனலுக்குள்ளே நம்ம போகலாம். இங்கே தான் விஷயமே இருக்குவாங்க. இவரோட நம்பரை நான் எப்படி எடுத்தேன்னா, இந்த கம்யூனிட்டி டேப் அபவுட் வீடியோஸ் ஷார்ட்ஸ் கம்யூனிட்டி, ஓகே, மேலே போய் பார்த்தீங்கன்னா அபவுட் பேஜ். அபவுட் பேஜில் இது என்ன இப்போ நீக்கிட்டார் போல இருக்குது, ஃபோன் வெரிஃபைடு. ஓகே, இப்போ நீக்கிட்டாரு. ஆனால் நான் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், ரைட்டுங்களா? முடிஞ்சால் அட்டாச் பண்ணுறேன். இப்போ யாரோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரைட்டுங்களா? இவரோட அபவுட் பேஜில் நம்பர் இருக்குதுன்னு நான் சொன்னேன். யார்கிட்ட? ரவி, இவர் தான் சத்தியமூர்த்தி, ரைட்டுங்களா? ரவிக்குமார் தென்காசிக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், அங்கேருந்தா நம்பர் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவங்களுடைய கற்பனை கதைகளுக்கு என்ன பலிகடா ஆக்குறாங்க, ரைட்டுங்களா? இது எந்த விதத்தில் நியாயம்? இவரோட கமெண்ட்ஸை போய் பார்க்கலாம். அருமை சகோ, ஓகே, இவங்க ரிலேஷன்ஸ் அது நமக்கு தேவையில்லை, ரைட்டுங்களா? இவர் நமக்கு சப்ஸ்கிரைபராக இருந்திருக்காரு ஆரம்பத்தில். இந்த ரூபின் ஜோஷப்பும் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் எனக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கான் இவன். இப்போது இந்த லாஸ்ட் நாலேஜ் இப்போ பாருங்கள், இவன் எந்த வீடியோ பதிவு கீழே பார்த்தீங்கன்னாலும் இப்போது பாபு மாஸ்டர் லைவ் வர போகிறாரு அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த பாபு மாஸ்டர்ன்றவர் வந்து எனக்கும் கமெண்ட் பண்ணியிருக்காரு, நிறைய கமெண்ட் எனக்கும் பண்ணியிருக்காரு. இப்போ எனக்கு எதிராக இவங்கள திருப்பி விட்டுருப்பான். இப்போ பாருங்கள், கீழே இந்த கமெண்ட்ஸில் போய் பாருங்கள், ஃபஸ்ட்டு பின் பண்ணியிருப்பான். இந்த ரேவதின்றது இவனுடைய பிளாக் ஐடி, ரைட்டுங்களா? பாபு மாஸ்டர் பேச்சு, இந்த கீதான்றது இவனுடைய பிளாக் ஐடி. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த கீழே ஒரு யூஆர் கிறிஸ்டியானோ அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, இதுவும் இவனுடைய பிளாக் ஐடி. ஏன்னா இந்த கீதான்ற நம்பருக்குள்ளே போய் பாருங்கள், கீதான்றவங்க நீங்கள் அந்த சேனல் ஐடியை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி பாருங்கள். இது யாரோ ஒருத்தர் ஃபேமிலி ஃபோட்டோவாக இருக்குது. உண்மையாலுமே இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி இவங்க சேனலில் கமெண்ட்டு போடுறது எடுத்தோன்னே இவங்களாக தான் இருக்கும், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த ரேவதின்றது இவன் இந்த கண்டிப்பாக நான் அதை அந்த லேடிஸ் பேரை கூட விட்டுருங்க, இந்த 3 பேர் தான். இந்த 3 பேரையும் நோட் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த ரேவதி, இந்த கீதா, அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டியானோ. இவன் எந்த வீடியோ போட்டாலும் உடனே இந்த 3 பேரோட கமெண்ட் வரும். ஏன்னா இது இவனோட ஃபேக் ஐடி, அதுக்கு அடையாளமே இதுதான். இந்த யூடியூப் கிறிஸ்டியானோன்றது ஃபேக் ஐடி, நல்லா பார்த்தா தெரியும். இந்த சேனல் ரிசீவ் பண்ணியிருக்கிற கமெண்ட்ஸு எல்லாமே இதில் காட்டி கொடுக்கும், ரைட்டுங்களா? இங்கே பாருங்கள், இந்த கிறிஸ்டியானோ அப்படின்ற சேனலை நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பார்த்து பாருங்கள், 85 கமெண்ட்ஸ் இந்த சேனலுக்கு ரிசீவ் பண்ணியிருக்கு. இந்த பேருடைய நபர் நம்ம யாருக்கும் கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா இவங்க ஸ்ரீமதி ஆதரவாளர்னு சொல்லி நம்ப வைக்கிறதுக்காக இவனே ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கான், ரைட்டுங்களா? ஏன்னா அதனால தான் இந்த யூடியூப் கிறிஸ்டியானோ, யுவர் கிறிஸ்டியானோன்ற நபர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டார். அதே மாதிரி இந்த கீதான்ற நபரும் நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதில் பாருங்கள், 71 கமெண்ட்ஸ் 99 ஹார்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கு இவனுக்கு கமெண்ட்ஸு. இனிமேல் வர்றதுலலாம் காட்டுற மாதிரி. இந்த ரேவதின்றவங்களும் அதே தான். இந்த ரேவதி இங்கே பாருங்கள், இந்த ரேவதின்றதும் ஃபேக் ஐடி, இந்த ரேவதி, ரைட்டுங்களா? இப்போது இவனோட மற்ற வீடியோக்களுக்கு போகலாம். லைவுக்கு நான் போனதுக்கு காரணமே என்னன்னு பாருங்கள்.
முக்கியமான விஷயம் என்ன, நான் லைவுக்கு வரேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பான். அந்த பதிவுகள்லாம் இவன் கம்யூனிட்டி டேப்லேருந்து நீக்கிட்டான். என்ன வந்து அவனோட கம்யூனிட்டி டேப்பில் அசிங்கமாக எழுதியிருப்பான். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு நான் இப்போ விளக்கம் சொல்கிறேன். இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு என்னோட பர்சனல் பேசக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அமைதியாக இருந்தேன். இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருந்தோம்னா நம்ம என்னமோ இவனோட கருத்துக்களை ஏற்றுக்கிட்ட மாதிரி நம்மளை என்னமோ இந்த ஸ்ரீமதி வழக்குக்கே நம்ம பள்ளித்தரப்பு மாதிரி இவன் ஒரு பயங்கர ஒரு க்ரியேஷன் பண்ணிகிட்ருக்கான். நிறைய பேர் எங்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணாங்க, இதுக்கெல்லாம் வீடியோ போடாதீங்க தயவு செய்துன்னு சொல்லிட்டு. அவங்க வார்த்தையும் நான் பதிச்சேன். ஏன்னா மித்ராவுக்கும் எனக்கும் சின்ன ட்ரபிள் இருந்தபோது எல்லாரும் சொன்னதை நான் ஏற்றுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், கீழே பிக்3 அதுக்கப்புறம் என்னை பற்றி போட்டிருப்பான். தேவடியால் அனுரா ஸ்ரீமதி படுகொலைன்னு போட்டுட்டு இந்த கமெண்ட்டுக்கு நான் முக்கியமாக வந்தே ஆகணும். இந்த கமெண்ட் பாருங்கள் மக்களே. இப்போது வணக்கம் சார், நானும் சில காவல்துறை அதிகாரிகளுக்கு இடம் விசாரித்தேன். அவர்களும் உங்கள் காவல்துறை நண்பர்களைப் போல் தான் என்னிடம் கூறினார்கள். நான் அமைச்சிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு கமெண்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கான் இவன். ஆனால் அவங்க பேரெல்லாம் இங்கே சொல்லலை, இதை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கான். எனக்கு காவல்துறையில் நண்பர்கள் உள்ளனர், அந்த மேலே இருக்கிறத பார்த்துக்கோங்க. அவர்களுடன் ஸ்ரீமதி வழக்கு பற்றி விசாரித்தேன். எல்லோரும் செல்விதான் குற்றவாளி என்றார்கள். தற்கொலையை மறைப்பதே அவர்களின் முதல் எண்ணம் என்றார்கள். அதன் பிறகு சமூக விரோதிகள் அவளுடன் சேர்ந்து பள்ளியை சூறையாடினாள். இவ்வாறு போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அப்படின்னு போட்டிருக்கிறத மட்டும் இவன் கிராப் பண்ணி போட்டிருக்கான். ஸோ என்னுடைய இந்த ரிப்ளை வந்து இவன் முழுசாக போட்டிருக்கணும். 1 மந்த்துக்கு முன்னாடி எந்த சேனல்லன்னு எனக்கு தெரியாது. உனக்கு கட்ஸ் இருந்தால் இந்த கமெண்ட்ஸை நீ முழுசாக போடணும். கிராப் பண்ணி பாதியை போட்டுட்டு மக்களை வந்து நீ கேவலப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. மக்கள் முட்டாள் கிடையாது. இப்போது இவர் யார், இவரோட பேர் ஏன் கட் பண்ண, ஏன் கிராப் பண்ண? நீ வந்து ஒரு கிரியேஷன் பண்ணிவிட்டு செல்வி என்ன தப்பாக நினைக்கணும். இன்னொருத்த அந்த ஹெல்பவுன் போட்டிருந்தான். இவங்களுக்குள்ளே வந்து யார் செல்விக்கிட்ட அதிகமாக க்ளோஸாக இருக்காங்கன்னு போட்டி. ஒரு வெங்காயமும் கிடையாதுடா ஹெல்பவுண்டு பண்ணாட. அந்த போட்டியெல்லாம் கிடையாது. இவன் லாஸ்ட் நாலேஜுக்கு மட்டும் என்னன்னா தான் தான் கொம்புன்னு நினப்பு. தான் தான் ஸ்ரீமதி வழக்கில் கடைசி வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அவனோட கடைசி ஒரு 7 லைவ் இருக்கும், அதெல்லாம் போய் கேளுங்க. இந்த கடைசி வரைக்கும் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன், நான் தான் உயிரை பணையம் வச்சு பேசிகிட்டு இருக்கேன்னு அதை மட்டும்தான் பேசுவான். ரைட்டுங்களா? ஏன்னா ஸ்ரீமதிக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம், மற்ற பெண்களுக்காகவும் குரல் கொடுக்குறோம். இவன் வந்து மற்ற ஏன் டாக்டர் பொண்ணுக்கு ஏன் இவன் குரல் கொடுக்கல சொல்லுங்கள்? டாக்டர் கொல்கட்டா டாக்டருக்கு சும்மா பேசிட்டு விட்டுட்டான். ஏன் கொல்கட்டா என்கிட்டயே அவன் சொன்னான், எனக்கு வேறு எந்த வீடியோ பதிவுகளை பற்றியும் பேச தெரியாது, மைவி3 பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே அது என்னன்னு என்கிட்ட கேட்டான். நான் போய் வீடியோலாம் பாருப்பா புரியும், நீ மற்றதை பற்றியும் பேசு அப்படின்னு நான் அந்த இடத்துல தான் சொன்னேன். அதை தான் என்னங்கிறான், நீ ஸ்ரீமதி வீடியோ பதிவு போடாதீங்கன்னு நான் சொன்னதாகவும் என்னை டைவெர்ட் பண்ண பார்த்தாங்கன்னு இவன் சொல்கிறான். எவ்வளோ ஒரு நயவஞ்சகன்னு பாருங்கள். இவனா கேட்பானா, அக்கா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்கக்கா, நல்லா பேசுகிறீங்கக்கா, நீங்கள் மற்ற வீடியோ பதிவெல்லாம் எனக்கு போட தெரியலக்கா, நான் ஸ்ரீமதி கண்டென்ட் மட்டும் தான்க்கா எனக்கு தெரியுதுக்கா, என்னன்னு தெரிலக்கா அப்படின்லாம் புலம்பிட்டு அப்போ நான் அட்வைஸ் பண்ணதை எப்படி ஒரு திருச்சி பேசுகிறான். இந்த கிராப் ஏன்டா பண்ணுற நீ? முதல்ல நான் இந்த பள்ளித்தரப்பு ஆட்களுக்கு துணையாக ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கேன்னா பொதுவெளியில் நான் எப்படி செல்வி சகோதரி திட்டுவேன்? அப்போது இதை பார்த்து மற்றவங்க தப்பாக நினைக்கணும்னு சொல்லிட்டு இதை கிராப் பண்ணி போட்டிருக்கான். அதுக்கப்புறம் இந்த செல்வி சித்தி தேவடியால் என்ற ஸ்ரீமதி வேறு தகப்பனுக்கு பிறந்தது என்று சொன்ன நரசிம்மன் வந்து அனுரா கூட கடலை போடுகிறான் அப்படின்றான். இந்த படத்தில் அனுரா அழகாக, அதை தான் நான் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம வெல்கம் பண்ணோம். அவங்க என்னை தேவடியா திட்டிருந்தா நானும் திருப்பி தேவடியா பையான்னு திட்டியிருப்பேன். இந்த படத்தில் அனுரா அழகாக இருக்கிறார், மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்கிறவன் யாராக இருந்தால் நமக்கு என்ன, நம்ம இடத்துக்கு வர்றாங்க. அப்போ நான் என்ன அமைச்சிருக்கேன் பாருங்கள், ரொம்ப டிசிப்ளினாக அமைச்சிருப்பேன். இயற்கையாகவே அதாவது அந்த நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னொன்னே ஐயோ அழகாக இருக்கேனான்னு நான் அதையெல்லாம் ஏற்றுக்கலை. இயற்கையாகவே எல்லா பெண்களும் எல்லோரிடமும் ஒரு அழகு இருக்கும், அதே வேளையில் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இதை போய் முழுசாக போய் அந்த கமெண்ட்டெல்லாம் நான் டெலீட் பண்ணவே இல்லை, அப்படி இருக்கு போய் பார்த்துக்கோங்க. ஒருத்தர் நம்மக்கிட்ட என்ன ரிப்ளை பண்ணாலும் அதுதான். அதுக்கப்புறம் ஸ்ரீமதியை கொலை பண்ணியவர்களும் கொஞ்சம் கும்மாலம் அடிக்கும் அனுராமா, தயவு செய்து பெண்களை தவறான வார்த்தைகளில் பேச வேண்டாம். இந்த பெண் தான் தவறு செய்தார் என்பது ஊர்ஜிதமாகட்டும். இந்த வழக்கில் பெரும்பாலும் ஆண்கள் தான் அதிகம் குற்றவாளிகள். கண்டிப்பாக நான் வந்து நீ தேவடியான்னு சொல்லி விபச்சாரின்னு சொல்லி ஒருத்தர் ரேப் பண்ணுன்னு சொல்லி நீ சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். ரேப் அதாவது நீ என்ன எங்களெல்லாம் திருத்துறது, நான் அப்படி தான் கேட்பேன். நீ என்ன பெரிய முதலாளியான்னு என்ன கேட்குறல்ல, அதே மாதிரி தான் நானும் உன்னை கேட்குறேன். எங்களை அடக்கிறதுக்கு நீ யாருடா? என் புருஷனா, எங்கள் அப்பனா? எவனும் கிடையாதுல்ல. நீ உன்னோட இதை மூடிக்கிட்டு நீ இரு, உன் வேலை என்னமோ அதை பாரு. என்ன அடக்கிற வேலை உனக்கு தேவை கிடையாது. ரைட்டா? நான் வந்து ரேப் பண்ணுவேன் நீங்கள் 4 பேரும் அந்த பெண்ணை சொல்கிறது கூட நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். அதாவது எந்த பெண்ணையும் ரேப் பண்ணி எந்த நாயும் பேசக்கூடாது. ரைட்டா? நீங்கள் இதை கெட்ட வார்த்தை பேசுங்க. எதுக்கு ரேப் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க, கேட்கணுமா? ஸ்ரீமதியவே ரேப் பண்ணிட்டாங்கன்னு இத்தனை பேரும் சேர்ந்து குரல் கொடுத்துட்ருக்கோம்.
ரைட்டா? அந்த பெண்ணு மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சிருக்கா, அவளுக்காக நம்ம பேசணும், அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக நிற்கணும்னு பேசிட்டு இருக்கும் பொழுது ரேப்புக்கு ஆதரவு நம்ம தெரிவித்தோம்னா நம்மள என்ன நினைப்பாங்க மக்கள்? நம்ம கருத்தில் என்றைக்குமே கரெக்டாக இருக்கணுன்றதுல நான் தெளிவாக இருக்கேன். உன்ன மாதிரி முட்டாளுக்கெல்லாம் அது புரியாது. ரைட்டா? உனக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. என்ன புரிஞ்சவங்களுக்கும் என்னுடைய கருத்துக்களுக்கு ஆதரவு தெரியும். அப்படி நான் ஸ்ரீமதி அம்மாவுக்கு எதிராக இருந்தால் ஸ்ரீமதி அம்மா வீடியோ பதிவு போட்டு இந்த பொண்ணு என்னை வேவு பார்க்குறா, இந்த இடத்துல எனக்கு சீட் பண்ண அப்படின்னு அவங்க போடட்டும். நான் இந்த வழக்கை பற்றி நான் பேசலை. ரைட்டா? உன்னால் முடிஞ்சால் நீ போய் அதை பண்ணு. அதுக்கப்புறம் அனுரா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலே டென்ஷன் இல்லாமல் ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் ஃபேஸில் ஒரு க்ளோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போது மிக்க நன்றி தோழர், உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி. உங்களையும் நான் வாழ்த்துக்கிறேன். நீங்கள் என்றும் ஆமாம், நம்மளை ஒருத்தன் வாழ்த்தும் போது திருப்பி அவங்கள வாழ்த்தணும் நம்ம. அதே அந்த நரசிம்மனாகட்டும், யார் சங்கரநாராயணா இருக்கட்டும், என்னை திட்டுனதுக்கு நான் திருப்பி திட்டி வீடியோ போட்டிருக்கேன். பின்பக்கத்தில் கமெண்ட்ஸில் போய் பாருங்கள். எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இவங்களுக்கு திட்டி நான் கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன். இதே பேருக்கு என்கிட்ட என்ன பேசுகிறாங்களோ அதை தான் நான் திருப்பி கொடுப்பேனே தவிர நீ சொல்கிறேன்னு நான் எல்லாத்தையும் திட்ட முடியாது. அதே மாதிரி இந்த அனுராக் தகப்பன் நரபலி பூஜை செய்யும் மந்திரவாதின்னு போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? இந்த ஃபோட்டோ நாங்கள் திருப்பதியில் போய் எடுத்தோம். நரபலி பூஜை எங்கள் அப்பா பண்ணுறாருன்னு சொல்கிறியே, நீயும் தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சிறைக்கு போயிட்டு வந்ததா நான் கேள்விப்பட்டேன். உக்ரைன்லலாம் நடந்து வந்து பல கஷ்டங்களை தாண்டி நீ பிழைத்து வந்து தான் நான் கேள்விப்பட்டேன். அப்போ இதெல்லாம் வச்சு நான் பேசலாமா? ஒரு தவறு இல்லை. ஒரு பெண்ணை என்ன வேணால் பேசுவேன். கண்டிப்பாக நான் கெட்ட வார்த்தை பேசுவேன். என்னை பற்றி பேசுனா நான் பேசுவேன். நான் இப்போயும் சொல்கிறேன், என்னை பற்றி நீ பேசுனா நான் பேசுவேன். ஆனால் எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. உன் வேலை என்னமோ அதை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். என் விஷயத்தில் அது தலையிடாத. எங்கள் அப்பாவை நீ பேசக்கூடாது. இதை மீறியும் என் பொண்ணை பேசுகிறேன். இப்போ நான் போட்டிருக்கிற பதிவை நான் ஆன் பண்ணி வைப்பேன் கொஞ்ச நாள். அதில் என் பொண்ணு மொட்டை அடிச்சிட்டு இருக்கா. அதையும் போட்டு இவன் தேவடியான்னு போட்டாலும் போடுவான். இதை பாருங்கள் மக்களே, இவனுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராதா? இதுக்கு கீழே பாருங்கள் கமெண்ட்ஸு எவ்வளோ கேவலமாக எழுதியிருக்காங்க பாருங்க. சிறு பிள்ளைகளை தெரியும், ஸ்ரீமதி படுகொலை செய்த முதல் குற்றவாளி தேவடியால் சாந்தி என்று இந்த உளவாளி தேவடியால் அனுராவுக்கு இவன் யார் என்ன தேவடியான்னு சொல்கிறதுக்கு? உளவாளி தேவடியா பையன் இவன் தான். அனுராதா தேவடியால் சொல்லுகிறாள் சாந்தியை கொலகாரி தேவடியால் என்று சொல்ல வேண்டாமாம். சாந்தி தான் ஸ்ரீமதி படுகொலை பண்ணினான், உலகத்துக்கே தெரியும் கொலைகாரி சாந்தி தான் என்பது. அனுராவுக்கு ஏன் பூத்துக்குள்ளே எரியுதான்? ஏண்டா உனக்கு வேணாண்டா, எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது, கம்முன்னு போயிரு. ஸ்ரீமதி அம்மாவையும் அப்பாவையும் ஸ்ரீமதியும் தப்பாக ஸ்ரீமதி அம்மாவை சித்தி தேவடியால் வேறு ஆணுடன் ரொம்ப மோசமாக எழுதியிருக்கான். காதலித்து கொண்டு வந்தவள் அசிங்கமாக பேசிக்கொண்டு இருக்கும் இந்த கொலைகார கும்பலோடு ஸ்ரீமதி. ஏண்டா கார்த்திக் பிள்ளை எழுத்து ஏண்டா நீ வீடியோ போட மாட்டேங்கிற? எனக்கு அதுக்கு பதில் சொல்லு. இந்த G3யை எடுத்து பேசுகிற, அது கூட ரெகுலராக போட மாட்டேங்கிற. நீ வந்து என்ன பேச வந்துட்டியா சொல்லு. G3 பற்றி போடக்கூடாதுன்னு நல்ல உள்ளங்கள் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் போடுறது கிடையாது. முக்கியமானதுக்கு ஏதாவது பேசுவேன். என்னுடைய யூடியூப்பில் இருந்து கொலைகார கும்பல் அனைவரையும் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். நீ பிளாக் பண்ணு, நான் பிளாக் பண்ணியிருக்கேன். உனக்கு தெரியுமா? உனக்கு எல்லாமே நான் காமிக்கணுமா? எனக்கு தெரியும் நான் யாரை பிளாக் பண்ணணும், யார்கிட்ட ரிப்ளை பண்ணணும். நீ அதெல்லாம் ஆன்சர் பண்ண வேண்டாம். ஏனென்றால் என்னுடைய யூடியூபில் வந்து ஸ்ரீமதி பற்றியும் ஸ்ரீமதி அம்மா பற்றியும் படுகோவலமாக கொச்சையாக கமெண்ட் போடுவதால் அட படுவாவி இவன் நான் எங்கே உண்மையை சொல்லிடுவேனான்னு சொல்லிட்டு ஸ்ரீமதி அம்மாவை தவறாக பேசுனதையும் பாப்பா மோகனை தப்பாக பேசுனது இப்போ நான் பேசுனதான் இதில் எல்லாம் எழுதி மாற்றி வச்சுருக்கான். அவ்வளோதான். நான் அதுக்கு மேலே விரிவாக யாருக்கு பற்றி பேசினா என்ன பற்றி பேசினான்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்கள நான் திரும்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக பல மாதங்களுக்காக அனுரா அவர்கள் எனக்கு கால் பண்ணி ஸ்ரீமதி அம்மாவை பற்றி இல்லாத பொல்லாத விடயங்கள் எல்லாம் கூறியிருந்தார். ஏன்டா பல மாதங்களாக கூடி முழுவது ஏன் இப்படி இருந்த? அப்பயே சொல்லியிருக்க வேண்டியதானே, அப்பயே எல்லாத்தையும் ரிவீல் பண்ணியிருக்க வேண்டியதானே, நான் இந்த மாதிரி உன்னை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. செல்வி ஸ்ரீமதியை அடித்து துன்புறுத்தி இருக்கலாம் என்று நான் சொன்னேன் அவங்ககிட்ட. செல்வி ஸ்ரீமதியை அடித்தாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்ரீமதி அம்மா செல்வி யாரையும் மதிப்பதில்லை. இது எல்லாருமே இயல்பாக தப்பாக நினைக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நான் சொல்லலை. ரைட்டா? அதை உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. ராகுல் இவங்கெல்லாம் அப்படி சொன்னாங்க, நான் சொல்லலை. ரைட்? அவங்களுக்கு பிஸியாக இருப்பாங்க, நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். உங்கள்கிட்ட நம்பர் கொடுக்கும்போதே நான் அதை தானடா சொன்னேன். முக்கியமாக செல்வி சகோதரி நம்பரையே என்கிட்ட தான் இவன் வாங்கினான். அப்போ நான் சொன்னேன் நீ யார்கிட்டையும் சொல்லிட்டாத நான் நம்பர் கொடுத்தேன்னு சொல்லிட்டேன்னு. இது ஏற்கனவே பதிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். செல்வி அவர்கள் தன்னை, அதாவது அனுராவை ஒரு இடத்துக்கு வர சொல்ல, எந்த இடத்துக்கு அவங்க என்ன வர சொல்லலை, நானும் எந்த இடத்துக்கு அவங்களை போய் பார்க்க போகல. அவங்க தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, நாங்கள் போனோம் பார்க்க. இப்படி இல்லாத பொய்கள் எல்லாத்தையும் எனக்கு கூறி ஸ்ரீமதி அம்மா செல்வி மீது எனக்கு வெறுப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் பல மாதங்களாக. எனக்கு இந்த கொலைகார கும்பலை ஆதரிக்கும் தேவடியால் அனுரா மீது சந்தேகம் ஏற்பட்டு அவள் பேசுவதை ரெக்கார்ட் பண்ண தொடங்கினேன். இப்போ நான் சொன்ன அனைத்தும் ரெக்கார்ட் மூலம் ஆதாரமாக வைத்துள்ளேன். சரிப்பா, ரெக்கார்ட் மூலமாக நீ வச்சிருக்க, ரைட்டு. அப்போ ஏன் நீ எல்லாத்தையும் மக்கள்கிட்ட போட்டுக்காமி நான் ஸ்ரீமதி அம்மாவை பற்றி தப்பாக பேசுனேன்னு சொல்லிட்டு? நீ பேசுனதையும் நான் சொல்லுவேன்ல, ரைட்டா? நான் தவறாக அவங்கள பற்றி நான் பேசலை.
அதே மாதிரி நீ அவங்கள பற்றி என்ன பேசுனியோ அந்த தடயங்களும் என்கிட்ட இருக்குது. ரைட்டா? நீ நான் அவங்கள பற்றி தவறெல்லாம் பேசவே இல்லை. அதாவது டிஸ்கஷன் பண்ணுவோங்க. ஒருத்தர் நல்ல விதமாக பேசும்பொழுது கொலைகாரர் ரவிக்குமார் சாந்தி கொங்கு கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர், அதே மாதிரி தான் இவளும் கொங்கு கவுண்டர் இனத்தை சேர்ந்தவள். நான் முதல்ல கொங்கு கவுண்டர் இனத்தை சேர்ந்தவள் அப்படின்றது உனக்கு யார் சொன்னாங்க? ஸ்ரீமதிக்கு ஆதரவாக பேசுபவர்களை விரட்டி அடிப்பது தான் இவருடைய வேலை. ஆரம்பத்தில் ஸ்ரீமதிக்கு ஆதரவாக பேசி வந்த ரிஷி மற்றும் மித்ரா போன்றவர்களுக்கு சண்டை போட்டு ஸ்ரீமதிக்கு ஆதரவாக பேச விடாமல் நிறுத்திவிட்டாள். வா பாயிண்ட்டுக்கு, இதைத்தான் பேசணும்னு நான் முக்கியமாக இருந்தேன். ஓகே, ஸ்ரீமதி ஆதரவாக பேசுபவர்களை விரட்டி அடிப்பது தான் இவருடைய வேலை. ஆரம்பத்தில் ஸ்ரீமதிக்கு ஆதரவாக பேசி வந்த ரிஷி மற்றும் மித்ரா போன்றவர்களுக்கு சண்டை போட்டு ஸ்ரீமதி ஆதரவாக பேச விடாமல் நிறுத்திவிட்டாள். இப்போதான் நீ முட்டாள்தனம் பண்ணுற. ஸ்ரீமதிக்கு ஆதரவாக பேசின மித்ரா அவங்க ஃபேமிலி இஷ்யூனால பேசலை. மித்ராவுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மித்ரா சொன்னது என்னன்னா, ஸ்ரீமதி புகைப்படம் முகத்தை காட்டக்கூடாது, ஆனால் இந்த அனுரா முகத்தை போடுறாங்க ஸ்ரீமதியோட தம்பியோட ஃபேஸை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்ரீமதியோட தம்பி எல்லா மீடியோலையும் ஃபேஸ் காட்டியிருக்கு. ரைட்டா? குழந்தை எல்லா சேனல்லையும் முகத்தை காட்டியிருக்கான். ஸோ நான் அந்த ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு என்கிட்ட டைரெக்டாக மித்ரா சொல்லாமல் ஒரு வீடியோவாக போட்டாங்க. ஸோ அப்போ நான் கேட்டேன் இவங்களை, நீங்களும் தானே ஸ்ரீமதி, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு உடனே போய் ஸ்ரீமதியோட ஃபேஸ் எல்லாம் அழிச்சிட்டு எனக்கு இந்த வீடியோ பதிவாக போட்டிருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்களும் தானே ஸ்ரீமதி ஃபோட்டோவை பயன்படுத்துறீங்க, உடனே ஓடி போய் அழிச்சிட்டு திரும்பவும் ஸ்ரீமதி தம்பி ஃபோட்டோவை என் பொண்ணு ஃபோட்டோவும் நான் காட்டுறேன் பாருங்கன்ட்டு அப்போ என்னுடைய பாப்பாவோட ஃபோட்டோவை நான் போடுறேன். அதுக்கப்புறம் மக்கள்லாம் நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்காதீங்கன்னு சொல்லும்போது நான் அந்த வீடியோவை டெலிட் பண்ணல, ஹைட் பண்ணி வச்சிட்டேன். அவ்வளோதான். அந்த வீடியோ வேணும்னா இருக்குது. ரைட்டா? அது என்னன்னு உனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, என்னை பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியும். ரைட்டுங்களா? அதே போல் ரிஷி ஏன் போனாருன்னு மக்கள் ஸ்ரீமதி வழக்கை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ரிஷியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தெரியும். ரிஷியை இன்றைக்கும் ஸ்ரீமதி பாப்பாவை பற்றி பேசுன்னு நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அவர் பேசாதது அவரோட விருப்பம். ஏன்னா நுணல் தன்வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி ஸ்ரீமதி விஷயத்த பேசுறதுக்கு இல்லாமல் பண்ணிக்கிட்டது அவர். ஏன்னா முதலாக பன்றி ஃபோட்டோவை போட்டு பணத்துக்கு அலையும் நாய்கள்னு ஏதோ ஒரு டைட்டில் வச்சு அவர் சேனல் கூட எனக்கு தெரியல, க்ரைம் அதில் இவர் தான் போட்டிருந்தார். ரைட்டுங்களா? வடிவேல் சகோதரர் திட்டி ஒரு வீடியோ போட்டு, ஏன்னா சார்ட் ஷீட்டை ஃபஸ்ட்டு தான் வெளியிடணும், அதுக்குள்ளே வடிவேல் வெளியிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஜெலஸ் வந்துச்சு. அப்போது இதை என்கிட்ட சொல்கிறாரு. என்கிட்ட இன்டர்வியூ கொடுத்து நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கும் பொழுது அப்போ நல்லா தான் இருந்தார். அப்போ என்னுடைய வீட்லேயும் என்னுடைய கணவர்கிட்டையும் என்னை பற்றி, அதாவது அப்பா மாதிரி நினச்சி நான் பழகிட்டு இருக்கும் பொழுது என்னை பற்றி தவறான கருத்துக்கள், அதாவது உன் ஒய்ஃபை நம்பி தான் இருக்கியாமே அந்த மாதிரிலாம் பேசிட்டாருங்க. இது என்னன்னு நீ வெளிப்படையாக சொல்லலைன்னு நிறைய பேர் இருப்பாங்க. இது என்னன்னு சொல்கிறது சொல்லுங்கள். என் ஹஸ்பண்டை நம்பி தான் நான் இருக்கேன், அவர் தான் எனக்கு சாப்பாடு போடுறாரு, என்னுடைய உழைப்பில் அவர் இல்லை, அவர்கிட்டயே போய் உன் ஒய்ஃபை வச்சு தான் நீ சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஏதோ பேசி ஒரு பர்சனல் அட்டாக் அவங்க வீட்டுக்கே போய் நாங்கள் சத்தம் போட்டு வந்தோம். இது வேற டாக்கு. இதுக்கும் எந்த ஸ்ரீமதி வழக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஸ்ரீமதி வழக்கை பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவரோட வாய் தான். அவரோட வாய் தான். உடனே இந்த வடிவேல் இவரை எடுத்து ஒரு வீடியோ, ஸ்ரீமதி அம்மா சேனல் ஏன் ஓப்பன் பண்ணாங்க, இவங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி கிரைம் ரிஷி கேட்குறாரு. அப்போ வடிவேல் தோழர் இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பார் சேனலில், அவர் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள் மக்களுக்கு தெரியலன்னா. அப்போது இதெல்லாம் வச்சு இப்படி ஒரு சண்டைங்க. அதனால் அவர் வீடியோ போடல. அப்போது மக்களே இவரை போய் திட்டுறாங்க, உனக்கு எதுக்கு ஸ்ரீமதி அம்மா சேனல் ஓப்பன் பண்ணால் என்ன அப்படி இப்படின்னு போய் திட்டுறாங்க. சித்துராஜ் ஐயா பேசுவார், எப்போவுமே பேசுவார். அதுக்கும் இவன் என்ன பண்ணுறான், இதை முடிச்சிடுறேன், தேவைப்பட்டால் சந்தைக்கு வருமோ அப்படி இப்படின்றான். மற்றும் தன்னுடைய கணவருக்கு சொல்லாத அந்தரங்கம். இவங்ககிட்ட எனக்கு என்னங்க அந்தரங்கம், இதெல்லாம் எவ்வளோ அவதூறு, இவன் கற்றுக்கலாம். இதுக்கு மேலே நான் பதில் சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் இந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக பின் பண்ணி வச்சுக்குவான். இதுலேயும் பாருங்கள், இந்த ரேவதி, கீதா, இந்த 3 கமெண்ட் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் எல்லா இதுலேயும். ரைட்டுங்களா? ஏன்னா அதெல்லாம் ஃபேக் ஐடி. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இது நம்ம வீடியோவும் பார்ப்பார் அந்த சப்ஸ்கிரைபரு, எங்களுக்கு தெரியும் இல்லையா. இங்கே பாருங்கள், பிண்டு. ஓகே, இது பரவாயில்ல. ஓகே, எல்லாத்துலேயும் நான் ஏன் லைவுக்கு போய் இவனை பேசினேன்னு பாருங்கள். இவனோட ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். இப்போ எத்தனை ஷார்ட்ஸ் போட்டான்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி
இவனோட ஐடியிலும் இங்கே பாருங்கள், ரேவதின்றவன் இவனோட ஃபேக் ஐடி. 2 வருடமாக ஸ்ரீமதியுடைய நீதிக்காக ஸ்ரீமதி அம்மாவுக்கு துணையாக நின்று போராடி கொண்டு வரும் லாஸ் நாலேஜ் தம்பிக்கு வாழ்த்துக்கள். இவனுக்கு கமெண்ட் போட்டுக்குவான். ரைட்டுங்களா? நான் சொன்னேன்ல, இந்த ஐடி இவனோட தான். மேலே இருக்கு இல்லைங்களா, ஹாஸ்டலில் தங்கி இருக்கும் மாணவிகளை கற்பழித்து படுகொலை பண்ணும் அரசியல்வாதி. ஏன்னா படுகொலைன்னா இவன் தான் பேசுவான். அரசியல்வாதிகள் என்னுடைய நண்பனின் தங்கை பாடசாலை பிடிச்சிட்டிங்களா, இந்த ஸ்ரீலங்கன் பாஸ் பாடசாலை ஹாஸ்டலில் தங்கி படித்து கொண்டு வந்தார். அவளை கற்பழித்து படுகொலை பண்ணிட்டு தூக்கில் மாட்டி விட்டார்கள் அப்படின்னு இருக்கான். அதுக்கு இவனே போய் ஃபயரோ ஏதோ ஒன்று கொடுத்துக்குவான் பாருங்க, சோகமாக சேட் ஃபேஸ் கொடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் இந்த ரேவதி அதுக்கும் கமெண்ட் போட்டிருப்பான். இவனே இந்த ரேவதி கமெண்ட்டும் வந்தான், கையெடுத்து கும்பிட்றான். அதுக்கப்புறம் இந்த ரூபின் ஜோசப் வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இதுவும் இவன் தான், ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னு இருக்கும். இதெல்லாம் மக்கள். ஓகே, இதுக்கெல்லாம் நான் வரல. அந்த மூணு கமெண்ட்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் குறிப்பாக நான் சொல்லுவேன், சவுக்கு சங்கர் கொண்டிருக்கிறவர்கள் இந்த விவரத்தை முழுமையாக களத்தில் ஆராயாமல் நிர்வாகம் இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஏற்கனவே கூட சில இதுல நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லி, அதாவது பலாத்காரத்துக்கான அதை சிபிசி எதிர்பார்க்க முடியாது. அவங்க ஏற்கனவே ஒரு முடிவுக்கு அந்த மாதிரி பண்றாங்க. இது வடக்கில் வந்து லாஸ்ட் வீக் இந்த ஒரு ஷார்ட்ஸில் பின் பண்ணியிருக்கான். இந்த ஃபேக் ஐடி இவன் தான், இந்த ராஜா முனு அப்படின்னு ஏதோ. உங்களில் ஒருத்தி அனுரா, கொலைகாரர் ரவிக்குமார், உனக்கு எவ்வளோ பணம்? இவன் பண்ண அதே கமெண்ட்டு, கேஸ் பற்றி ஒரு பதிவும் போடுறது இல்லை, கொஞ்சமாவது ஸ்ரீமதி கேஸ் பற்றி பதிவுகள் போடு, அப்போ தாண்டி மக்கள் உன்னை நம்புவார்கள், இல்லாட்டி மக்கள் எல்லாம் உன்னை செருப்பால் அடிப்பாங்க. உங்களில் ஒருத்தர் அனுராவை யாருமே நம்பாதீர்கள். ஸ்ரீமதி அம்மாவை இவ்வளவு காலம் உளவு பார்த்து கொலைகாரர்களிடம் தகவலை தெரிவித்துக் கொண்டிருந்தது இவள்தான். கொலைகார சாந்தி உனக்கு சிறந்த பெண்மணியா? சிறந்த பெண்மணி நான் சொன்னதாக பதிவு பண்ணுறது இவன் தான். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் ஏன் கொலைகார சாந்தியுடைய கெட்ட வார்த்தை போட்டு நக்கி விடு, கொலைகார சாந்தியை திட்டினால் அனுராக்கு ஏன் கோபம் வருது என்று சிந்தித்து பாருங்கள். மக்கள் அனைவருக்கும் புரியும். உன்னுடைய மகளையும் யாராவது கற்பழித்து கொலை பண்ணுவார்கள். எவ்வளோ ஒரு கொடூரமான கேவலமான ஜந்துன்னு பாருங்க. இவன் கற்பழிப்புக்கு எதிராக நம்ம போராடுறோம், என்னுடைய சின்ன பொண்ணை பற்றி அப்படி பேசுகிறான். அவர்களிடம் போய் பணத்தை வாங்கி போட்டு வாயை மூடிக்கொண்டிரு. ஸ்ரீமதி அம்மாவுக்கு எதிராகவும் லாஸ் நாலேஜுக்கு எதிராகவும் காணொலி போட பயந்து G3 ஸ்பீக்ஸ் மூலம் காணொலி போட வைத்து ஒரு சகுனி அப்படின்னு அமைச்சிருக்கான். நான் ஏன் அவங்கக்கிட்ட போய் அப்படி நான் சொல்லியிருந்தா அவங்க அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட மாட்டாங்களா? அனுரா என்கிட்ட பேசுகிறான்னு சொல்லிட்டு. சினிமாக்காரர்களுக்கு ஸ்ரீமதிக்கும் ஆதரவாக பேசுபவர்கள் கூட ஹோட்டல் ரூம் போட்டு எவ்வளோ கேவலமாக எழுதியிருக்கான். அதே கமெண்ட் பண்ணி படுக்கிற பின்பு அவர்கள் உன்னுடைய கைக்குள்ளே போட்டு ஸ்ரீமதி கேஸ் பற்றி பேச விடும். இதுதான் மக்களே நான் அந்த லைவில் வந்து கத்துனதுக்கு காரணமே. சினிமாக்காரர்களும் ஸ்ரீமதிக்கு ஆதரவாக பேசுபவர்கள் கூட ஹோட்டல் ரூம் பண்ணி படுக்கிற பின்பு அவர்களையும் உன்னுடைய கைக்குள் போட்டு ஸ்ரீமதி கேஸ் பற்றி பேச விடாமல் தடுக்கிறேன். கேவலமாக எழுதி வச்சுருக்கான். இதுக்கெல்லாம் நான் போய் இவனை திட்டலன்னா, ஃபெலிக்ஸுக்கு உன்னுடைய அந்தரங்க புகைப்படங்கள் அனுப்பி ஃபெலிக்ஸுடைய மனைவி கிட்ட துடைப்பக்கட்டையால் அடி வாங்கிய தேவடியால் தானே நீன்னு எழுதி வச்சுருக்கான். இவ்வளோ கேவலமாக உங்களை பற்றி யாராவது பேசினா நீங்கள் போய் கேட்க மாட்டீங்களா? அப்படி கேட்டால் அந்த பொண்ணையே பஜாரின்னு சொல்லுவீங்களா? அதே தான் எனக்கு வலிச்சது. அதனால் நான் போய் இவனை ஃபோன் அட்டன் பண்ணல, லைவில் போய் கத்துனேன். இவன் இந்த ஃபேக் ஐடி எப்படின்னு பாருங்கள், செப்பல்லாம் போட்டு கீழே நீ பேசி ஆதாரம் எல்லாம் எடுத்தாச்சு அப்படி இப்படின்னு போட்டிருக்கான். அவனுக்கு அவனே லைக் போட்டிருக்கான். மக்களும் இந்த 7 பேர் லைக் பண்ண மாதிரி. இன்று கொலைகார சக்தி பள்ளி தரப்புக்கு மரண பயத்தை காண்பித்தார் பாப்பா மோகனுக்கு. இன்றைக்கி நான் சொன்னதுக்கப்புறம் அதே கீதா அதே ரேவதி இதுலேயும் இருப்பாங்க. அப்புறம் இந்த சத்தியமூர்த்தி இதில் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி. தேங்க்யூ வெரி மச். ஓகே, இதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி என்னை பற்றி ஃபேக் ஐடியில் தொடர்ந்து பேசுகிறதுனால தான் நான் இவனை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்புறம் மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்கிறேன். ஸ்ரீமதி அப்பா சேனல்னு ஒன்று இவன் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு கடந்த 1 மாதமாக வீடியோஸ் 450 ஷார்ட்ஸ் போட்டிருக்கான். அது எப்படி நான் கேட்டேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அதாவது வாட்ஸ்அப்பில் போய் பார்ப்போம். ஸ்ரீமதி அம்மா, அதாவது செல்வி சிஸ்டர்னு போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே போங்க. லாஸ்ட்டாக நான் அவங்களோட பேசுனது அப்போ தான் அதில் போட்டிருக்கேன். ஸ்ரீமதி அப்பா சேனல்ன்றதை நான் இவங்களுக்கு அந்த லிங்க் சென்ட் பண்ணியிருக்கேன். சென்ட் பண்ணிவிட்டு புதியதாக அது வேறு. ஓகே, ஓகே. அதாவது ஸ்ரீமதி அப்பா சேனல் லிங்க் அமைச்சிருக்கேன் இவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி
அப்போ நான் அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு. ஸ்ரீமதி அப்பா சேனல். ஓகே சிஸ்டர் ப்ளீஸ் வெயிட்டுன்னு சொல்லிட்டு ஸ்ரீமதி அப்பா சேனல் அனுப்பியிருக்கேன். இது உங்களுடைய சேனலா சிஸ்டர்? இந்த சேனல் உங்களுடைய இதா பாருங்க. ஸ்ரீமதியோட அப்பா சேனல் அப்படின்னு வருது, செக் பண்ணிக்கோங்க சிஸ்டர். இது எங்க சேனல் இல்லை, நாங்க ஓபன் பண்ணல. யார் ஓபன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல சிஸ்டர். அதுதான், மற்றபடி இவங்க எதுவுமே எனக்கு சொல்லலை. அப்போ நான் இது லாஸ்ட் நாலேஜாக இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு மட்டும் நான் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு விட்டுட்டு, அவங்களும் கால் பண்ணி கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு வச்சுட்டாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான், நானாக தான் அனுப்பிச்சேன். அவங்க எந்த ரிப்ளையும் அனுப்பலை. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த அப்பா சேனல், ஸ்ரீமதி அப்பா சேனல் பார்த்துக்கோங்க. இது கிளிக் பண்ணுறேன். இப்போது ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னு ஆயிடுச்சுங்க அந்த சேனல். அந்த லிங்கை தான் நான் கிளிக் பண்ணுறேன். மீண்டும் வேணா நான் கிளிக் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஸ்ரீமதி அம்மாவுக்கு அனுப்பின லிங்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னு மாறிடுச்சு. ரைட்டுங்களா? ஸ்ரீமதி அம்மா ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, தம்பி நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரணும், யாரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது யார் உங்களுக்கு சொன்னதா ஏதோ சம்திங் கேட்டிருக்காங்க இவங்ககிட்ட. அப்போது நான் தான் சொன்னேன் ஸ்ரீமதி அம்மாவுக்குன்னு இவனுக்கு தெரியாது. ரைட்டுங்களா? அப்போது இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதியில் எத்தனை வீடியோ போட்டிருக்கான்னு பாருங்கள். காசுக்காக வீடியோ போடுறேன், காசுக்காக ரவிக்குமார் கிட்ட ஆளாயிட்டேன், ரவிக்குமார் ஆதாரமாக பேசுகிறேன்னு என்னை பற்றி தவறான கருத்துக்களை சொல்கிறேன். இவன் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னு ஒரு சேனல் இன்றைக்கி பேர் ஸ்ரீமதி அப்பான்னு ஏங்க ஓப்பன் பண்ணோம்? உனக்கு இதே மாதிரி முதல்ல ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னு போட்டு இந்த சப்ஸ்கிரைபர் கேதர் பண்ணியிருக்க வேண்டியதானே? ஏன் லாஸ்ட் நாலேஜ் 3ன்னு ஓப்பன் பண்ண வேண்டியது தானே? 3 சேனல் நீ வச்சுருக்க. ரைட்டா? அதில் இங்கே பாருங்கள், 485 வீடியோ போட்டிருக்காங்க. 320 சப்ஸ்கிரைபர் வாங்கியிருக்கான். இதில் எப்படி இவன் இப்போ என்ன சொல்லுவான், அது நான் இல்லை அப்படிம்பா. இது இவன் தான் ஜஸ்டிஸ், அதாவது ஸ்ரீமதி அப்பா சேனல் தான் மாற்றிருக்கான். இதில் பாருங்கள், கோவை பாபு மாஸ்டர் நாளே லைவுக்கு வர போகிறாரு அப்படின்னு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கான். அதில் போய் கமெண்ட்ஸை பாருங்கள். அதே கீதா, அதே ரேவதி, அந்த ஒரே ஒரு ஹிந்திக்காரன் மட்டும் வரல, இந்த ஒரு வெளிநாட்டு பேர். ரைட்டுங்களா? இப்போது ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி. அதுக்கப்புறம் இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னு சேனல் பேர். இதில் ஏதோ கீழே இதுக்கு வழக்கு என்றால் ஏதோ போட்டிருக்கான். அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து சித்ராஜ் ஐயா ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கான். இவர்கள் ஸ்ரீமதி வழக்கு பற்றி பேசாமல் போனதற்கு என்ன காரணம் தெரியுமா? எனக்கு தெரியும், கூடிய சீக்கிரம் உண்மை வெளிச்சத்துக்கு வரும்னு போட்டிருக்கான். சித்ராஜ் ஐயாவை போட்டுட்டு கிரைம் ரிஷி ஃபோட்டோவும் போட்டிருக்கான். அதில் போய் கமெண்ட்டை பார்க்கலாம். அதாவது இவனே தான், இந்த கிறிஸ்டியானோன்றது இவன் தான் இந்த கமெண்ட் போடுறது. தனக்குத்தானே கமெண்ட் போட்டுக்கிறது. 4 பேர் நம்மளை ஆதரிக்கிறாங்க பெண்களும்னு காட்டுறதுக்கு. அப்போது யாரும் தெவடியாலை வைத்து இவர்களை மயக்கியிருப்பார்கள், பின்பு அதை வீடியோவாக எடுத்திருப்பார்கள்னு சிரிக்கிறான். ரைட்டுங்களா? அப்போது குட் வெயிட்டிங்னு இந்த ரூபின் ஜோசப் அனுப்புகிறாங்க. அவங்க பெண்ணுன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். வெயிட்டிங்னு அந்த சம்பத்து. அதுக்கப்புறம் இந்த ரேவதின்றது இவனே தான். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் ஏண்டா ஓகே. அதில் இந்த வீடியோவும் வருது பாருங்கள். கொலைகார ரவிக்குமார் அண்ட் சாந்திக்கு யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. இந்த சேனலை வந்து பணம் பார்க்குறேன். ஓகே. கொலைகாரர் ரவிக்குமார் அண்ட் சாந்திக்கு ஆதரவளித்து கொண்டிருப்பவர்கள் சகுனி வேலை பார்த்திருப்பார்கள் அப்படின்னு இவனுக்கு கமெண்ட் போட்டுக்கிறான். ரைட்டுங்களா? இப்போது எதுக்கு இந்த மாதிரி பச்சையாக இவர்களை வச்சு வீடியோ போடுறேன் அது இதுன்னு எதுக்கு பேசுகிறோம்? எவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மோனி. இப்போ அப்பா சேனலுக்கு வருவோம் வா. இப்போது இது எப்படி இவனோட சேனல் நான் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சேன்னு பாருங்கள். இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி இவனோட சேனல் இவனை வெளிப்படுத்துகிறான். பட் அப்பா சேனல் இவன் ஓப்பன் பண்ணலன்னு அங்கே சொல்லியிருக்கான். அப்போ இவங்களுக்கு ஸ்ரீமதி அம்மாவுக்கும் தெரியாது, இது லாஸ்ட் நாலேஜ். நாங்கள் யாருன்னே தெரியாமல் தான் நாங்கள் முடிச்சுட்ருக்கோம். இப்போ ஷார்ட்ஸில் போய் பார்ப்போம். இப்போது இங்கே பாருங்கள், ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னு எல்லாத்துலேயும் போட்டிருக்கான் டைட்டில். ரைட்டுங்களா? எல்லாத்துலேயும் போட்டிருக்கான். போட்டுட்டு இதில் நான் எங்கே இவன் தான் இந்த அப்பா சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கான் நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாருங்கள். ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னு இருக்கும். தொடர்ந்து 450 வீடியோங்க ஒரே மாதத்தில். அப்படி என்ன இவனுக்கு இவ்வளோ ஷார்ட்ஸ் போடணுன்னு? ஸ்ரீமதிக்கு நீதி வாங்குறவன் அதுலேயே கேட்கலாமே, எதுக்கு சேனல் டெவலப் பண்ணுற நீ? நானே மொத்தமே 139 வீடியோ என்னமோ தான் போட்டிருக்கேன். 450 வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்கான். இங்கே பாருங்கள், ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி இத்தனையும் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி. அதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த லாஸ்ட் நாலேஜ் டைட்டில் வச்சு போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதே எடிட்டிங் மெத்தடு தான். இப்போ வந்தது வர இப்போ பாருங்கள், இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதியிலேருந்து
இங்கே அப்பா சேனல் ஸ்ரீமதி தேவைகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அப்படின்னு வந்துருச்சுங்களா? அதில் கமெண்ட்ஸை பாருங்கள். இன்று வரை மர்மம் நீடிக்கிறது. ஓகே, அடுத்த கமெண்ட் போகும். இதில் யாரும் பொதுமக்கள் தான் அந்த அம்மா ஒடியாருது, அந்த பொண்ணு ஒடியாருது. அம்மா நீங்க ஸ்ரீமதி, அதுவும் வந்து அந்த தனலட்சுமி எல்லாம் ஸ்ரீமதி அம்மாவோட வீடியோக்களை எடுத்து கட் பண்ணி போட்டு அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாம் அப்பா சேனல், ஸ்ரீமதி அப்பா சைட் அப்பா சேனல். இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படியே மேலே இங்கே வரும் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி. இதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி தான் வரும். நீங்கள் அந்த அம்மாவோடைய ஹஸ்பண்ட் நேமில் ஒரு ஃபேக் சேனல் ஓப்பன் பண்ணுற, அதுக்கப்புறம் இவனோட சேனலில் போய் பார்க்கலாம். அங்கே தான் ஹைலைட்டே இருக்குங்க மக்களே. இவனோட சேனல்லே இப்போ இந்த சேனல்லே போய் பார்ப்போம். அடுத்தது இந்த க்ரைம் சேனலுக்கும் போகலாம் இருங்க. இப்போது இவனோட சேனல்லையே ஷார்ட்ஸில் போய் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இவனோட லிங்க்கே ஷேர் பண்ணியிருப்பான் கம்யூனிட்டியில். வந்து இந்த வீடியோ பாருங்கள், இந்த லிங்க் கொடுத்துருப்பான். ஓகே, இவன் சேனலுக்கு நான் போயாச்சு. போயிட்டு நேற்று இவனோட சேனலில் நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது, உடனே போட்ட மாதிரி. அந்த கமெண்ட்டு இப்போ நீக்கிட்டான். இருங்க, டக்குன்னு அதுக்கு போயிட்டு வந்துடலாம். என்னுடைய இதுக்கு போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட்ஸ், ஓகே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் போயிட்டு இங்கே பாருங்க, இது இவனோட ஸ்க்ரீன்ஷாட். அதாவது சிசிடிவி காட்சி மற்றும் இந்த கமெண்ட் இவனோட ஃபேக் ஐடி. சிசிடிவி பாப்பா மோகனை பற்றி யார் தப்பாக பேசுகிறாங்கன்னு பாருங்கள். சிசிடிவி காட்சி மற்றும் கால் ஹிஸ்ட்ரியை 2 வருடமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் சிரிக்கிறான். திமுக வழக்கறிஞர் பாப்பா மோகன் உங்களையும் ஏமாற்றி மக்களையும் ஏமாற்றுகிறார். திமுக வழக்கறிஞர் பாப்பா மோகன் 2 வருடமாக செய்யும் பித்தலாட்டம் அப்படின்னு அவன் சேனல்லையே அவன் பின் பண்ணியிருக்கான். லாஸ்ட் நாலேஜ் தான் பின் பண்ணியிருக்கான். ரைட்டுங்களா? பள்ளி தரப்பு ஆதாரத்தை தரவில்லை என்றால் இது அந்த அம்மா அந்த ரூபின் ஜோசப்ன்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் சிசிடிவி காட்சி. ஓகே, நேற்று அந்த இதுதாங்க இந்த அப்பா சேனலில் இவனோட லிங்க்கில் பேக்கில் போய் பாருங்கள். ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னு இப்போ மாறிடுச்சு. மகள் ஸ்ரீமதிக்காக போராடி கொண்டு வரும் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அப்பா அதாவது ஸ்ரீமதி அப்பா வந்து கமெண்ட் பண்ணுற மாதிரி இங்கே காட்டியிருக்கான். மகள் ஸ்ரீமதிக்கு போராடி கொண்டு வரும் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. 19 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஆமாம், 19 பேர். அதுக்கு இவனே போய் ஒரு ஃபயர் விட்டுருப்பான்னு நினைக்கிறேன், ஏதோ பண்ணியிருந்தான். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட்டு அது வீடியோவில் போய் காட்டுறேன் நான். நேற்று லைவ் அனௌன்ஸ் பண்ணுறான், 41 hours இருக்குது. அப்போது கீதா வெயிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், அந்த யூடியூப் கிறிஸ்டியானோ, ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி, அந்த ராஜன் இவனோட ஃபேக் ஐடி, பாப்பா மோகன் ஐயாவுடைய கையில் தான் உள்ளது வழக்கு. பாப்பா மோகனே திட்டிட்டு இப்போ பாப்பா மோகன் ஐயா கையில் தான் வழக்கு இருக்குன்றான். அதுக்கப்புறம் கொலைகாரன் ரவிக்குமார் ஸ்ரீமதியை படுகொலை பண்ணி ஆதாரங்களை ஒப்படைக்க மாட்டான். பாப்பா மோகன் ஐயாவுடைய கையில் தான் உள்ளது அடுத்த கட்ட நடவடிக்கை. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்ற சேனல்லேருந்து இவனே ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி போட்டுக்கிறான். ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி, கொலைகாரன் ரவிக்குமார் ஸ்ரீமதியை படுகொலை பண்ணி ஆதாரங்களை ஒப்படைக்க மாட்டான். அதுக்கப்புறம் இது யாரோ பொதுமக்கள் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி, ராஜம் பொதுமக்கள் பாப்பா மோகனையும் நம்பி வைக்கிறோம்னு பொதுமக்கள் போடுறாங்க. ரைட்டுங்களா? எதுக்கு இந்த வேலை? ரைட்டுங்க, சரி இத்தனையும் மக்களே, மற்றதெல்லாம் பொதுமக்களாகவே இருக்கட்டும். இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி, அதாவது இது இவன் தான் இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்றதுல ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி உனக்கு நீங்கள் என்ன கமெண்ட் போட்டுக்கிற சொல்லு. இது இப்போ போய் பார்க்கலாம் வாங்க இவனோட சேனலில். இப்போது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீக்கிட்டான். 21 hours இருக்குது. ரைட்டுங்களா? அதே போஸ்டர் இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ போயிட்டு ஆல் கமெண்ட்ஸையும் பார்ப்போம். ஆல் கமெண்ட்ஸ் தான் எல்லாம், ஏதோ ஒரு கமெண்ட் வெயிட்டிங்கில் இருக்காங்க யாரோ. ரைட்டுங்களா? இப்போது இவ்வளவும் பண்ணிவிட்டு ஆரம்பத்தில் ஸ்ரீமதியோட விஷயங்களில் பாப்பா மோகனை திட்டி ரவிக்குமார், மௌனகுரு இவங்களெல்லாம் திட்டிட்டு இங்கே பாருங்க, இதில் அவ்வளவும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி தான் ஸ்ரீமதி அப்பா சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பான். இதில் இருக்காது. லாஸ்ட் வீடியோ 3rd வீடியோலையும் என்னமோ இருக்கும் ஸ்ரீமதி அப்பா சேனலோட. ஆரம்பிச்சிட்டான். மகள் ஸ்ரீமதிக்காக போராடி கொண்டு வரும் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஸ்ரீமதி அப்பாவே போட்ட மாதிரி கேட்டதுக்கு அப்புறமா இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னு இருக்குது. இப்போது யார்
யாரை பற்றி தப்பாக பேசுறது சொல்லு. நீ வந்து பணத்துக்காக பேசுகிற ரைட்டு, என்னை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பாத. நீ வந்து பண்ணுற வேலையை மட்டும் நீ பண்ணிக்கோ. நீ ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதினு ஓப்பன் பண்ணு, ஸ்ரீமதி அப்பான்னு சேனல் ஓப்பன் பண்ணு. அதை உன்னை யார் கேட்கணுமோ அவங்க கேட்பாங்க. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என்னை பற்றி தவறான கருத்துக்கள் நீ எதுக்கு பேசுகிற? தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறது இதோடு விட்டுரு, அவ்வளோதான். அதே மாதிரி நான் எவ்வளவோ விளக்கம் நான் சொல்லிட்டேன். அந்த க்ரைம் சேனல் போகும். இதே இவனுடைய இதில் யாரெல்லாம் இவனுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் இந்த க்ரைம் சேனல்லையும் இருக்கும். இந்த பாருங்க, இந்த தம்பியோட சேனலு என்னுடைய புகைப்படத்தை போட்டிருக்காரு. இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஜிமோன் ஸ்பீக்ஸ் திருமண விழாவிற்கு மக்கள். எனக்கு லிங்க் கிடையாது, நான் அவங்ககிட்டயே அனுப்ப சொல்லி கேட்டுட்டு தான் வருவேன். இங்கே பாருங்க, அதையும் காட்டுறேன். இங்கே பாரு, என்ன டேட்டுன்னு பாருங்க. பண்ணுங்க பாருங்க. ஓகே, ஷேர் யுவர் சேனல் லிங்க். அங்கே பாரு, யூடியூப் மை சேனல் அக்கா வெற்றி லாஸ்ட் நாலேஜ் ஃபாலோ எஸ் இங்கே பாருங்க, கதற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு போடுறான். எங்கன்னு நான் கேட்குறேன். யூடியூப் மை சேனல் அக்காவோ ஷேர் யுவர் சேனல் லிங்க். தமிழ் ஜெயிக்கும் படைக்கழகம் ஷேர் சூப்பர் அதான் சுரபின் ஆர் லாஸ்ட் நாலேஜ் இருக்கும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பொதுமக்கள் அமைச்ச கமெண்ட்டும் ஒன்று வந்துச்சு எனக்கு. அதை இவன் டெலிட் பண்ணிடுறான். மக்கள் வந்து பொதுவாக அமைச்சு விட்ற கமெண்ட்டு, அதையும் பார்க்குறேன் பாருங்க. இந்த கமெண்ட் தான் அது. தோழர் க்ரைம் சேனலில் அந்த லேடியை பெயர் தெரியல பற்றி பேசுவதற்கு அனுரா எப்படி பொறுப்பாக முடியும்? தயவு செய்து க்ரைம் சேனலை தொடர்பு கொண்டு அந்த பர்டிகுலர் வீடியோவை பற்றி அந்த தோழரை கேட்டுக்கொள்ளவும். இதே தான் நானும் சொன்னேங்க. இந்த லாஸ்ட் நாலேஜுக்கு அவன் நம்பர் தரேன், நீ போய் பேசு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இவன் கேட்கவே இல்லை. நான் ஏன் பேசணும்? அப்போ நீ பப்ளிக்காக யாரை வேணால் தவறான கருத்துக்களை பரப்புவேன், ரைட்டா? ஓகே, இப்போது இதுதான் என்னோட பிரச்சனை. என்னை பற்றி இந்த க்ரைம் சேனலில் போயிட்டு, இப்போ இந்த க்ரைம் சேனல் போகும். இந்த சேனல் மக்கள் ஆதரவாளர்கள் மற்றும் இப்போ 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கமெண்ட், அடேங்க அப்பா 32 கமெண்ட்ஸ் வந்திருக்குங்க. இது யாரோ பள்ளித்தரப்பு ஆள் இவங்க. அந்த என்னுடைய வீடியோ போடுறதுக்கு நான் தான் பொறுப்பெடுத்துக்கணும்னு. டே நாயே, உன்னை மனநிலை வேறு ஃபேக் ஐடியில் வந்துட்டாங்க. இந்த லாஸ்ட் நாலேஜா இல்லை இந்த லேடியான்னு தெரியல. டே நாயே, உன்னை மனநிலை பாதிக்கப்பட்ட பையன் என்று அந்த அனுரா கழுதை சொல்வது புரியவில்லையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் எல்லாம் போய் கெட்ட வார்த்தை, இதெல்லாம் நீங்களே போய் படிச்சுக்கோங்க, இதெல்லாம் தேவையா? அதுக்கப்புறம் இதில் தாங்க எனக்கு சமக்கவும் வந்துச்சு. இவனே போடுவானா, இவனே பேசுவானா, இவங்களா சண்டை போட்டுக்கிறாங்க. யார் கமெண்ட் போடுறாங்க? அப்படி ஸ்ரீமதிக்கு ஆதரவாக தானே போட்டிருக்கான் இந்த ஃபோட்டோ. இது முக்கியமாக சொல்லி ஆகணும். நான் ஃபோட்டோ அமைச்சு விதவிதமாக இவனை போட சொல்லி நான் சொல்கிறேன்னு இவன் சொல்கிறான். எல்லாத்துக்கும் உனக்கு விளக்கம் நான் சொல்லி ஆகணுமா என்ன? அது அவன் விருப்பப்பட்டு க்ரைம் சாந்தி ஏதோ அப்பா 105 கமெண்ட்ஸு, வியூஸ் கூட இல்லை பாருங்கள். அதே அந்த ராஜமுனு பூனைக்கு பதிலாக குள்ளநெறி புகைப்படம் ஆட் பண்ணு, அதுதான் உனக்கு நல்லா பொருந்தும். இவன் தாங்க என்னை பற்றி தப்பாக இந்த பேரில் வந்து இந்த லாஸ்ட் நாலேஜ் ரூபினி அப்படின்னு இவங்க 2 பேரும் திட்டிக்கிறாங்க கண்டபடி. நீ என்னமோ பண்ணிக்கோ, என்னை பற்றி ஏன் பேசுகிற? இவன் கமெண்ட் போட்டான், அனுரா ஒரு சாக்கடை இந்த ரூபின் ஜோசப். நீ ஒரு கூவம், கல்லெறிய வேண்டாம், ஒதுங்கி விடலாம், உன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்று ஒதுங்கி போனால் கூப்பிட்டு வம்பெடுக்கிற செத்த நாயே, கெட்ட வார்த்தை பேசுகிற, எவ்வளவு தெரியுமா அவ்வளோ பேசுகிற, அனுராவையும் அவன் மகளையும் போய் சேரும்ன்றாங்க. எத்தனை பெண்களை நீ ஆபாசமாக பேசியிருக்கிற, இப்படி தப்பித்து விடலாம் என்று நினைக்காதேன்னு அவனுக்கு போடுறாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணை இவங்க பேசுகிறாங்க, ஒரு சாக்கடை, நீ ஒரு கூவம். அதுக்கப்புறம் அனுராவும் அவள் பொண்ணும் நாசமாய் போவார்கள், பெண் சாபம் சும்மா விடாது, உருப்படாமல் நாசமாக அழிந்து போவார்கள், நீ பேசும் கெட்ட வார்த்தையும் அப்படி இப்படின்னு போடுறாங்க. நான் தான் இவனை பேச சொல்கிறேன்னு ஒரு உங்களுடைய அசம்ஷன், கற்பனைக்கு இந்த மாதிரி அநாகரிகமாக பேசலாமா? நீங்களாம் ஸ்ரீமதிக்கு நீதி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு மக்கள் ஏற்றுப்பாங்க. அனுரா பெத்த பொண்ணை தானே சொல்லுகிறாள், சொல்லு அனுராவும் அவள் பெண்ணும் இல்லை அனுராவும் அது அவனே தான். அனுராவும் நீயும் ஹோட்டல் புக் பண்ணி போட்டு ரூமில் எவ்வளோ அசிங்கம் பாருங்களேன். இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இவன் சேனலில் உன்னால் கண்ட்ரோல், இந்த ஃபோட்டோவுக்கு வரேன், இவன் விதவிதமாக என் ஃபோட்டோவை எடுத்து போடுறான்னா எனக்கு வேறு சேனல் இருக்குது, ரைட்டுங்களா? அந்த லைவில் சொல்கிறான், இவன் வேறு ஒரு சேனலில் இவ அப்பாவை சேனல் இவன் ஓப்பன் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னு சொல்கிறான். இப்போது இந்த கிராஃப்ட் சேனல் என்னோடதுங்க. இந்த சேனலில் போய் பாருங்கள் வீடியோஸில். இது அவனுக்கு தெரியும் அந்த பையனுக்கு, ஏன்னா என்னுடைய ஃபேஸ்புக்கில் இருக்குது. இப்போது இதில் இந்த புகைப்படத்தை, இந்த சாரியில் இருக்க பார்த்தீங்களா இந்த விநாயகர், இந்த புகைப்படம்
இந்த சேனலில் இந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு அவன் என்னை பற்றி பேசுகிறான். மக்கள் நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இதுக்கெல்லாம் நான் என்னுடைய புகைப்படத்தை அனுப்பி நான் பேச சொல்கிறேன்னா? இந்த ஃபோட்டோவை எடுத்து இந்த விநாயகரை தான் நான் கையில் பிடிச்சிருக்கேன். ஸோ இவங்களோட கற்பனைக்கு யார் இப்போது இது பண்ணுறது சொல்லுங்கள்? எவ்வளோ வார்த்தைகள், எவ்வளோ கெட்ட வார்த்தைகள். ஒரு குழந்தைக்கு நீதி வேணும்னு கேட்குறோன்னா அடுத்த குழந்தைய அழித்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தவங்களை ரேப் பண்ணி தான் ஒரு குழந்தைக்கு நீதி வாங்கணும்னு கிடையாது. நியாயமாக பேசி நியாயத்தை நிலைநிறுத்தி நீதியை பெற முடியும். இந்த மாதிரி அனாவசியமாக நீங்கள் பேசுகிறதுனால இந்த ஹெல்பவுண்டு, இந்த G3 இவங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க. ரைட்டுங்களா? நான் இன்றைக்கும் பள்ளித்தரப்பை ஒன்று தான் கேட்குறேன். உங்களால் முடிஞ்சால் இது தற்கொலைன்னு நிரூபிங்க. நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறோம். அதையே தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஏன்னா அவங்களால காட்ட முடியாது. ஏன்னா காட்டுற மாதிரி இருந்தால் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி காட்டியிருப்பாங்க. ரைட்டுங்களா? இது வரைக்கும் அவங்க பேசுகிறதெல்லாம் ஒன்று தான். என்ன, ஸ்ரீமதி அம்மாவை குறை பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர கொலை இல்லை தற்கொலைன்னு நிரூபிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அனாவசிய கருத்துக்களை பதிய விட்டு ஸ்ரீமதி வழக்க விட்டு என்னை துரத்தணும்னு நீங்கள் யாருமே கனவு காண வேண்டாம். நன்றி, வணக்கம்.